with the strength of materials chapter 2. Chapter 1 ல நம்ம வந்துட்டு bending moment, shear force diagrams, அப்புறம் Sandron's ratio பார்த்தோம். இந்த சாப்டர்ல இன்னும் கொஞ்சம் bending moment and shear force diagrams பார்க்க போறோம். அதுக்கப்புறமேட்டா உங்களுக்கு RCC ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் இதுல கொஞ்சம் கவர் ஆகும். அதுக்கப்புறம் கொஞ்சம் shear stress and bending stress problems இது எல்லாத்தையும் நீங்க இந்த சாப்டர்ஸ்ல தெரிஞ்சுப்பீங்க. Let's wait. Okay, நம்ம last videosலயே பார்த்தோம் இந்த UDL with simply supported beam இருந்ததுன்னா அதுக்கு maximum bending moment எங்க இருக்கும், எந்த இடத்துல occur ஆகும், என்ன வேல்யூ அப்படின்றத பார்த்தோம். அதே மாதிரி பாயிண்ட் லோட், கான்சென்ட்ரேட்டட் பாயிண்ட் லோட் வந்துட்டு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்ல ஆக்ட் ஆகும்போது அப்போ வந்துட்டு என்ன வேல்யூ அப்படின்றத நம்ம வந்துட்டு ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே பார்த்தோம். ப்ரீவியஸ் கிளாஸஸ்லேயே வந்துட்டு இது வந்து ஸ்டாண்டர்ட் ப்ராப்ளம்ஸ் அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும். பட் ஆனால் உங்களுக்கு ஆப்ஷன்ல எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்றது நீங்க நல்லா பார்க்கணும். யூஸ்வலாகவே நம்மளுக்கு WL²/8 அதுன்றது அதாவது பெண்டிங் மொமெண்ட் வந்து சென்டர்ல அக்கர் ஆகும். WL²/8 ஃபார் UDL அப்படின்றது வந்துட்டு நம்மளுக்கு தெரியும். எப்படி இருக்கும் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் எப்படி இருக்கும். ஆக்சுவலி இது வந்து டவுன்வர்ட்ல நான் போட்டிருப்பேன். நான் வந்துட்டு அப்வர்ட்ல வரைஞ்சிருப்பேன். இந்த இடத்துல நெகட்டிவ்ல இண்டிகேட் ஆகும். சென்டர்ல தான் மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் இருக்கும். RA RB ரியாக்ஷன்ஸ் கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறமேட்டா shear force and bending moment diagram போடுவோம். We know simply supported beam அதாவது hinge இருக்கிற இடத்துல வந்து bending moment வந்து 0 according to the rule. hinge இருக்கிற இடத்துல maximum bending moment வந்து 0 தான் இருக்கும். So simply supported beamல வந்துட்டு ரெண்டு hingesலயுமே வந்து பாத்தீங்கன்னா bending moment 0. There is no bending moment. சென்டர்ல தான் மேக்ஸிமம் இருக்கும். அதான் WL²/8. பட் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா WL² அப்படின்ட்டு எதுவுமே இல்லை. அதோட மீனிங் என்னன்னா நம்மளுக்கு டபிள்யூன்றது நான் என்ன சொல்லியிருக்கிறேன், யூடிஎல்ல வந்துட்டு டபிள்யூ அப்படின்றது என்ன இண்டிகேட் பண்ணுது, கிலோ நியூட்டன் பர் மீட்டர் ரன்னோடைய லோட தான் கொடுத்துருப்பாங்களே தவிர இட் இஸ் நாட் ரெப்ரசன்டட் இன் கிலோ நியூட்டன் லைக் பாயிண்ட் லோட வந்து பாத்தீங்கன்னா ரெப்ரசன்டட் இன் கிலோ நியூட்டன், டோட்டலி வந்துட்டு ரெப்ரசன்டட் இன் கிலோ நியூட்டன். பட் யூடிஎல் வந்து ரெப்ரசன்டட் இன் கிலோ நியூட்டன் பர் மீட்டர் ரன்ல வந்துட்டு எவ்வளவு லோட் வந்துட்டு ஆக்ட் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி தான் ரெப்ரசென்ட் பண்ணிருப்பாங்க, நாட் ஃபார் த டோட்டல் மீட்டர். ஸோ அதனால வந்துட்டு எப்பயுமே இதை வந்துட்டு நம்ம என்ன கன்வெர்ட் பண்ணி நம்ம வந்துட்டு கண்டுபிடிப்போம். பெண்டிங் மொமெண்ட் கண்டுபிடிக்கும் போது W/L அப்படின்ட்டு போட்டு தான் கண்டுபிடிப்போம். ஸோ இங்க வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா கேபிட்டல் W, அதாவது இந்த கேபிட்டல் W என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா இந்த ஸ்மால் W/L, அதாவது இந்த கேபிட்டல் W இண்டிகேட்ஸ் தி கிலோ நியூட்டன். ஸோ இந்த ஸ்மால் W/L தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேபிட்டல் W. So we know that it is WL²/8. But according to the option WL/8 தான் வந்துட்டு இதோடைய ஆன்சர். அது எப்படி வந்து WL/8? ஸோ இந்த WL அப்படின்றது எதுக்கு நம்ம இண்டிகேட் பண்றோம், கிலோ நியூட்டன்ல, அதாவது W வந்து கிலோ நியூட்டன்ல இண்டிகேட் பண்ணும்போது பெர் மீட்டர் ரன்னை வந்துட்டு கன்வெர்ட் பண்றதுக்கு ஸ்மால் W/L போட்டோம்னா நம்மளுக்கு பெர் மீட்டர் ரன் வந்துட்டு கேன்சல் ஆகி, அதாவது இந்த கிலோ நியூட்டன் பெர் மீட்டரும் லென்த் வந்துட்டு மீட்டர்ல இண்டிகேட் பண்ணுவோம், மீட்டரும் கேன்சல் ஆகி உங்களுக்கு W வந்து கிலோ நியூட்டன் இன் டர்ம்ஸ் ஆஃப் கிலோ நியூட்டன் லோட்ல கிடைக்கும். ஸோ அதான் வந்துட்டு W. ஸோ இந்த W/L டிவைடட் பை 8 அதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் ஃபார் தி சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் வித் UDL. இந்த மாதிரி சின்ன ஒரு ட்விஸ்ட் மட்டும் தான் வச்சிருப்பாங்க. சரி, நீங்க வந்துட்டு அதை நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா வந்துட்டு பார்த்து அனலைஸ் பண்ணி போடணும். ஏன்னா நம்மளுக்கு WL²/8ன்ற ஆப்ஷனே இல்லை. ஸோ இதுக்கு என்ன ஆப்ஷன், இதுக்கு என்ன அப்படின்னுட்டு இல்லை கொஸ்டின் தப்பா அப்படின்ற மாதிரி நீங்க வந்து உடனே முடிவு பண்ணிடக்கூடாது. ஸோ நல்லா அனலைஸ் பண்ணணும். இது கேபிட்டல் W. ஸோ அப்ப இது எந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, இங்க எப்படி இண்டிகேட் பண்ணிருக்கிறாங்க அப்படின்றத நீங்க ஒரு நிமிஷம் வந்துட்டு யோசிச்சு பார்க்கணும். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த W வந்துட்டு it is simply supported with concentrated load. அதுக்கு வேற எந்த ஆப்ஷனுமே கிடையாது. WL/4 சென்டர்ல தான் வந்து பாத்தீங்கன்னா பெண்டிங் மொமெண்ட் வந்து மேக்ஸிமமா இருக்கும். அண்ட் இட் வில் பி லீனியர் பிகாஸ் இட் இஸ் அ பாயிண்ட் லோடா இருக்கும்போது பெண்டிங் மொமெண்ட் வந்து லீனியரா இருக்கும். UDL இருக்கும்போது it will be in a parabolic curve shape இருக்கும். Okay, then referring to the structure shown in figure besides, the maximum shear force in the beam is at point. எந்த பாயிண்ட்ல வந்துட்டு மேக்ஸிமம் shear force இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கேட்டுக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின்லயே கொடுத்துட்டாங்க. இட்ஸ் ஓவர்ஹேங்கிங் பீம். இதை பார்த்தாலே தெரியுது இல்லைங்களா, ஒரு சைட்ல வந்துட்டு ஓவர்ஹேங்கிங் டைப்ல இருக்குது. இட்ஸ் நாட் அ கேண்டிலிவர், இட்ஸ் நாட் அ சிம்பிளி சப்போர்ட்டட்,
It is a overhanging beam. It's not a fixed beam. So இது வந்து ஒரு overhanging beam. இதுல வந்துட்டு உங்களுக்கு ஜெனரலா maximum shear force எங்க இருக்கு பீம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எந்த பாயிண்ட்ல வந்துட்டு எனக்கு maximum shear force கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. So இந்த மாதிரி overhanging beam இந்த மாதிரி questions வந்துட்டு maximum shear force அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க ஃபுல்லா அப்படியே reactions கண்டுபிடிச்சு as usual from the beginning எப்படி வந்துட்டு நீங்க bending moment and shear force வந்துட்டு சால்வ் பண்ணீங்களோ அதே மாதிரி சால்வ் பண்ண வேண்டியதுதான். So இப்போ வந்துட்டு P அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா one of the simply supported. So இது வந்துட்டு ஒரு RP. அப்புறம் இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா R. ரெண்டு சப்போர்ட் தான் இருக்கு. RR RP. Then இது வந்துட்டு இது ரெண்டுமே வந்துட்டு ஒரு பாயிண்ட் லோட்ஸ் ரெண்டு லோட் வந்து ஆக்ட் ஆகுது. It is not symmetrical. நீங்க இது வந்து symmetrical கிடையாது. இப்போ இந்த சைடுலயும் ஒரு இன்னொரு overhanging இருந்திருந்தா இது வந்து symmetrical அப்படின்னு நம்ம சொல்லலாம். But it is not symmetrical. இந்த சப்போர்ட் வந்துட்டு இங்க வந்திருந்திருக்கும். இங்கேயும் இன்னொரு overhanging போயிருந்ததுன்னா அப்ப symmetrical செக்ஷனா இருக்கும். So நம்ம வந்துட்டு தனியா தான் ரியாக்ஷன் கண்டுபிடிக்கணும். We know that main mantra for determining the reactions என்னது total load is equal to நம்மளுக்கு என்ன இருந்தாலும் total load is equal to total reactions of acting on the structure. அதான் வந்து பாத்தீங்கன்னா main mantra. First நம்ம எடுத்ததுமே அதை தான் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். So total load is equal to total reactions. We know the total load is 20 kilonewton and 18 kilonewton. And total reactions, we have two reactions. என்னென்ன reactions இருக்குது? RP and RR இருக்கு. So இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணோம். இது ரெண்டுத்தையும் வந்துட்டு total number of load என்ன இருக்குது? ஒரு பாயிண்டோட வந்து 20 kilonewton, இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா 18 kilonewton. இது ரெண்டுத்துக்கும் நீங்க ஈக்குவேட் பண்ணீங்கன்னா RP plus RR is equal to 38 அப்படின்ற ஒரு ஈக்குவேஷன் உங்களுக்கு ஃபார்ம் ஆகுது. As I said before, உங்களுக்கு ரெண்டு அன்னோன் இருக்குது. ரெண்டு அன்னோன் இருந்ததுன்னா ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் இருந்தா தான் சால்வ் பண்ண முடியும். அந்த இன்னொரு ஈக்குவேஷனை நம்ம ஃப்ரேம் பண்றதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா மொமெண்ட் எடுப்போம். மொமெண்ட் வந்துட்டு ஹிஞ்ச் சப்போர்ட்ல ஏதாவது ஒரு ஹிஞ்ச் சப்போர்ட்ல எடுத்தீங்கன்னா that can be equal to 0. That can be equated to 0. ஸோ நான் இங்க வந்து மொமெண்ட் வந்துட்டு R செக்ஷன்ல எடுக்கிறேன். நீங்க வந்துட்டு ட்ரை பண்ணும்போது Pல கூட மொமெண்ட் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ Pல மொமெண்ட் எடுத்தாலும் உங்களுக்கு அதே ஆன்சர் தான் வரும். நான் வந்துட்டு Rல மொமெண்ட் எடுத்துருக்கேன். Moment about R is equal to 0 அப்படின்னா moment about R is equal to 0 னா RP into 12. நான் first சொன்னது அந்த clockwise anti clockwise ஞாபகம் வச்சுக்கோங்க. RP into 12 என்னது distance. ஏன்னா bending moment ஓட main mantra என்னது load into perpendicular distance. bending moment எப்படி ரெப்ரசன்ட் பண்ணிருப்போம் kilonewton meter. So load into perpendicular distance தான் வந்து பாத்தீங்கன்னா bending moment. அததான் வந்துட்டு இங்க நம்ம போட்டுப்போம். So இங்க வந்துட்டு ரியாக்ஷன் என்னது இங்க வந்துட்டு RP. So RP into perpendicular distance என்னது RP ஓட perpendicular distance. இது வந்து vertical இருக்கா, இதோட perpendicular distance வந்துட்டு 12 meter. up to எது வரைக்கும் எடுக்கிறோம் R point வரைக்கும் தான் எடுக்கிறோம். So up to R வரைக்கும் இருக்கிற distance தான் நம்ம இங்க மல்டிப்ளை பண்றோம். Then it is a clockwise, so it is a positive. Then another reaction என்ன இருக்குது 20 வந்து பாத்தீங்கன்னா anti clockwise இருக்குது. R க்கு anti clockwise எல்லாமே நீங்க about R point தான் பார்க்கணும். about R க்கு P வந்து clockwise இருக்குது. about R க்கு Q வந்து Q point வந்து பாத்தீங்கன்னா anti clockwise. clockwise anti clockwise வந்துட்டு உங்களுக்கு பேசிக்கா உங்களுக்கே தெரியும். like 1 2 3 அப்படின்னுட்டு நீங்க clock வந்துட்டு clock ஓட rotation இப்படி போச்சுன்னா அது வந்து clockwise. இது இப்படி போச்சுன்னா அது வந்து ஆன்டி கிளாக்வைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெப்ரசென்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ Q வந்து பாத்தீங்கன்னா ஆன்டி கிளாக்வைஸ் மூமெண்ட் வந்துட்டு கொடுக்குது. எதுக்கு? R பாயிண்ட்க்கு. ஸோ it will be represented in negative. ஸோ -20 into 6. அடுத்து இந்த சைட்ல இருந்து பாருங்க. இந்த சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா 18 வந்து என்ன பண்ணுது? clockwise moment கொடுக்குது. clockwise moment எதுக்கு கொடுக்குது? about R பாயிண்ட்க்கு clockwise. ஸோ அது வந்து பாசிட்டிவ். plus 18 into 2. எல்லாமே வந்து equate to 0. அதாவது moment about R is equal to 0. இன்னொரு equation ஃபார்ம் பண்றதுக்காக hinge support நம்ம equate to 0 கொடுக்கிறோம். So equate to 0 பண்ணும்போது RP வேல்யூ என்ன அப்படின்றது நம்மளுக்கு கிடைச்சிடுது. So ஒரு வேல்யூ கிடைச்சிடுச்சுன்னா நம்ம எடுத்துட்டு போய் அதை இன்னொரு இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1ல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா நம்மளுக்கு R வேல்யூவும் கிடைச்சிடும். So நம்மளுக்கு ஏன் ரியாக்ஷன்ஸ் மெயினா கண்டுபிடிக்கிறோம்? ஷியர் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கும் bending moment கண்டுபிடிக்கிறதுக்கும் ஃபர்ஸ்ட் மெயின் திங் வந்து ரியாக்ஷன்ஸ் தான். ஸோ நம்ம ரியாக்ஷன்ஸ் கண்டுபிடிச்சோம். அடுத்தது என்ன இருக்குது? ஷியர் ஃபோர்ஸ் வந்துட்டு பாயிண்ட்ஸ் ஒரு பாயிண்ட்ல என்ன ஷியர் ஃபோர்ஸ் அப்படின்றது நம்ம வந்துட்டு இதுல போடணும். இது வந்து P பாயிண்ட், இது வந்து Q பாயிண்ட், இது வந்துட்டு R பாயிண்ட், இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு S பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 18, இது வந்து பாத்தீங்கன்னா 20, ரைட்?
ஓகே ஸோ இப்போ வந்துட்டு ஷியர் ஃபோர்ஸ் ஒரு பாயிண்ட்ல கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு இது வந்துட்டு ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா 7 அப்படின்னு கிடைச்சிருக்குது. ஆர் வந்து பார்த்தீங்கன்னா 31 அப்படின்னு கிடைச்சிருக்குது. ஸோ ஷியர் ஃபோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஷியர் ஃபோர்ஸ் வந்து ரெப்ரசன்டட் இன் கிலோ நியூட்டன். ஷியர் ஃபோர்ஸ் டோட்டலி ரெப்ரசன்ட் த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் தட் பி, ஆக்டிங் ஆன் தட் ஸ்ட்ரக்சர். ஸோ ஓகே ஷியர் ஃபோர்ஸ் அட் பாயிண்ட் பி. பாயிண்ட் பி வந்துட்டு என்ன ஷியர் ஃபோர்ஸ் இருக்குது? 7 பாசிட்டிவ்ல இருக்குது. ஸோ பாசிட்டிவ்ல 7, அதை தவிர வேற எதுவுமே நீங்க கன்சிடர் பண்ண தேவையில்ல. 7. அடுத்து ஷியர் ஃபோர்ஸ் அட் கியூ. கியூக்கு போகும்போது 7, இது வந்து பாசிட்டிவ், அப்வர்ட்ல இருக்குது பாசிட்டிவ். அப்புறம் டவுன்வர்ட்ல போகுது நெகட்டிவ், -20. ஸோ இது வந்துட்டு ஷியர் ஃபோர்ஸ் அட் கியூ. அடுத்தது ஷியர் ஃபோர்ஸ் அட் ஆர். ஷியர் ஃபோர்ஸ் அட் ஆர் எப்படி இருக்கு? இதை வந்துட்டு அப்படியே நீங்க இது கியூமுலேட்டிவா அப்படியே ஆட் ஆகும். 7 -20 plus 31. So 18 kilonewton. அடுத்தது shear force at S pointல எப்படி இருக்குது? 18 minus 18 is equal to 0. So that's it. It is the shear force acting on that structure. இப்போ நீங்க ஒரு பாயிண்ட்டுக்குமே shear force கண்டுபிடிச்சிருக்கீங்க. நம்மளுக்கு maximum shear force எந்த பாயிண்ட்ல ஆக்ட் ஆகுதுன்னு கேட்டுக்கிறாங்க. The answer is R. R பாயிண்ட்ல தான் உங்களுக்கு maximum shear force ஆக்ட் ஆகுது. எவ்வளவு maximum shear force? 18 kilonewton. இப்படிதான் நீங்க shear force கண்டுபிடிக்கணும். ரியாக்ஷன்ஸ் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் ஷியர் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். எந்த ஸ்ட்ரக்சர்? இதுக்கு பேர் தான் மொமெண்ட் ஏரியா மெத்தட் அப்படின்னுட்டு சொல்லுவாங்க. இது வந்துட்டு நிறைய மெத்தட்ஸ்ல நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். இந்த இன்டிடெர்மினேட் ஸ்ட்ரக்சர்ஸ்ல இருக்கக்கூடிய ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மொமெண்ட்டை வந்துட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. நம்ம ஃபாலோ பண்ண போற மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா மொமெண்ட் ஏரியா மெத்தட். ஒய் திஸ் மெத்தட் மேம்? திஸ் இஸ் இருக்கிறதுலயே வந்து ஈஸியஸ்ட் அப்படின்னுட்டு பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த மொமெண்ட் ஏரியா மெத்தட் தான். அதுவும் particularly for cantilever beamsக்கு இந்த மெத்தட் தான் applicable. இந்த மெத்தட் வந்துட்டு ஒரு நல்ல ரிசல்ட் வந்துட்டு நமக்கு கொடுக்கும். So we are using the moment area method. ஜெனரலான இந்த தியரம் மட்டும் நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். மொமெண்ட் ஏரியா மெத்தட் என்ன மேம்? எதை பேஸ் பண்ணி இருக்கு? ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன். ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் ஈக்குவேஷன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் கண்டுபிடிக்கிறதா வந்து மெயின் திங். அதை கண்டுபிடிச்சு அதுல இருந்து தான் ரியாக்ஷன்ஸை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாவே வந்துட்டு இதுக்கு முன்னாடி பண்ண மாதிரி ரியாக்ஷன்ஸ் வந்துட்டு total number of reactions is equal to total number of load acting on the structure. And the mantra is valid only for the determinate structures, not for the indeterminate structures. அதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தனி மெத்தட்ஸ் இருக்குது. இந்த மெத்தட் மூலியமா தான் போய் ஆகணும். இதுக்கு ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் இது ரெண்டுத்தையுமே நம்ம வந்துட்டு கண்டுபிடிக்கணும். இது ரெண்டுத்தையும் தனியா கண்டுபிடிச்சு அது மூலியமா தான் நம்ம ரியாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதை வந்துட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து பேசிக் கான்செப்ட் தான். இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுனாலே நீங்க இந்த சம் சால்வ் பண்றது ரொம்ப 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 ஈஸி. ஸோ கான்செப்டை ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. The angle made by intersection of two tangents drawn at 2 points of deflected shape of the beam is equal to the area of bending moment diagram divided by A. That it is nothing but அதே மாதிரி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா the intercept made by two tangents drawn at 2 points of a deflected shape of the vertical reference lines is equal to the moment of area of bending moment diagram about the reference line divided by E. இப்போ நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏரியா வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி ஃபார் டீட்டாக்கு A by EI, பட் ஃபார் டிஃப்ளெக்ஷனுக்கு ஏரியா இன்டு சிஜி. சிஜி வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ சிஜி வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு ஒரு 3 செக்ஷன்ஸ் மட்டும் உங்களுக்கு போட்டுருக்காங்க. அதாவது ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள், ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள், ஏரியா ஆஃப் பேரபோலா. ஏன் மேம் ஏரியா ஆஃப் பேரபோலா எல்லாம் போட்டுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு யூடிஎல் ரிலேட்டடான சம்ஸ் வரும்போது, யூடிஎல் லோட் வரும்போது நான் சொல்லியிருக்கிறேன் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் என்னவா இருக்கும்? பேரபோலிக் கர்வ், பேரபோலிக் நேச்சர் அப்படிதான் இருக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பேரபோலாவா இருக்கும். ஸோ அப்போ வந்துட்டு உங்களுக்கு அதோடைய சிஜி தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? ஸோ அதனாலதான் வந்து உங்களுக்கு இங்க ஏரியா ஆஃப் பேரபோலா அண்ட் அதோட சிஜியும் வந்துட்டு இங்க ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் எதுக்கு வரும்? பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆகும்போது உங்களுக்கு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் வரும். ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் எப்போ வரும்? மொமெண்ட் ஆர் கப்பிள் அந்த மாதிரி ஏதாவது வந்து ஆக்ட் ஆச்சுன்னா அப்போ வந்து உங்களுக்கு ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் வரும். ஸோ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், சிஜி வந்து L/2. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளா இருந்ததுன்னா that also you know that CG, because நீங்க வந்து ஒரு triangular load வந்து previous வீடியோல பார்த்திருப்பீங்க. triangular load ஆக்ட் ஆகும்போது நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் CG வந்துட்டு இந்த இடத்துல வந்து L/3, இந்த இடத்துல வந்து 2L/3 அப்படின்னுட்டு சொல்லியிருப்பேன். ஸோ அதை தான் வந்துட்டு மல்டிப்ளை பண்ணி நம்ம வந்துட்டு ரியாக்ஷன், அதாவது ரியாக்ஷன் அட் தி ஃபிக்ஸ்ட் எண்ட் வந்துட்டு நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். ரியாக்ஷன் ஆர் சப்போர்ட் அட் தி ஃபிக்ஸ்ட் எண்ட் வந்துட்டு நம்ம கண்டுபிடிச்சிருப்போம்.
ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிளோட சிஜி வந்து பார்த்தீங்கன்னா L/3 ஃப்ரம் த ஹையஸ்ட் ஹையஸ்ட் ரேஞ்ச். அதே மாதிரி லோவஸ்ட் இது இருக்கிற இடத்துல லோவஸ்ட் பாயிண்ட்ல இருந்து பார்த்தீங்கன்னா 2L/3. அடுத்தது ஏரியா ஆஃப் பேரபோலா. ஏரியா ஆஃப் பேரபோலா வந்துட்டு 1/3 ஆஃப் தி ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள். இது எல்லாமே ரெக்டாங்குலர் ஏரியாவில இருந்து தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா half ஆஃப் தி ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள். அதே மாதிரி ஏரியா ஆஃப் பேரபோலா வந்து 1/3 ஆஃப் தி ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள். ஸோ இதோடைய சிஜி வந்து பார்த்தீங்கன்னா L/4 3L/4 அப்படின்னு இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா இப்போ வந்து ஈஸியா அப்ளை பண்ணிடலாம். பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம், அதாவது டிஃப்ளெக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏரியா இன்டூ சிஜி. சிஜி அப்படின்றது வந்துட்டு நீங்க வந்துட்டு கரெக்டா அப்ளை பண்ணணும் அக்கார்டிங் டு த லோட் ஆக்டிங் ஆன் தட் செக்ஷன். லோடு எப்படி எங்க ஆக்ட் ஆகுது அப்படின்றத பொறுத்து அந்த பெண்டிங் மொமெண்ட் டயக்ராமோட ஏரியாவை பொறுத்து நீங்க வந்து சிஜி வந்து அப்ளை பண்ணிக்க வேண்டியதுதான். இப்போ நம்ம பார்க்குற ஒரு ஃபியூ எக்ஸாம்பிள் சம்ஸ்ல உங்களுக்கு கிளியரா. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கான்சென்ட்ரேட்டட் லோட் ஆக்டிங் அட் த ஃப்ரீ எண்ட் ஆஃப் தி கேன்டிலீவர் சப்போர்ட்டர். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இதோட பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் என்னவா இருக்கும்னா ட்ரையாங்கிளா தான் இருக்கும் இதோட பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம். ஸோ இது வந்து இந்த ட்ரையாங்குலர் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராமுக்கான ஏரியா என்ன? half into W into L. Yeah, we know that it is W into L, load into perpendicular distance. At the fixed end, bending moment will be W into L. So W into L into half into H into B. B என்னது? L. L. B வந்துட்டு இங்க length L divided by EI. So WL square by 2EI. அதே மாதிரி maximum deflection வந்து பாத்தீங்கன்னா இங்க எங்க maximum deflection இருக்கும்? At the free end. So A into center of gravity divided by EI. So WL square by 2 அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இதோடைய ஏரியா into CG for that support வந்துட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா 2L/3. அதாவது உங்களுக்கு டிஃப்ளெக்ஷன் எந்த இடத்துல மேக்ஸிமமா இருக்கும்? ஃப்ரீ எண்டை பொறுத்து தான் மேக்ஸிமமா இருக்கும். ஸோ அப்போ ஃப்ரீ எண்ட்ல இருந்து சிஜி எவ்வளோ அப்படின்னு பார்க்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா 2L/3. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நீங்க L/3 போடக்கூடாது. பிகாஸ் உங்களுக்கு மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் இங்க கிடையாது. மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் உங்களுக்கு ஃப்ரீ எண்ட். ஸோ ஃப்ரீ எண்டை பொறுத்து தான் நீங்க வந்துட்டு கால்குலேட் பண்ணணும். ஸோ அப்போ வந்துட்டு 2L/3 போடணும். ஸோ 2L/3 போட்டீங்கன்னா கேன்சல் ஆகி WL³ 3EI அப்படின்றது டிஃப்ளெக்ஷன் கிடைக்கும். ஸோ இது வந்து ஸ்ட்ரைட்டாவே உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஆன்சராகவும் ஒரு கொஸ்டினாகவும் கேட்கலாம். வாட் இஸ் தி ஸ்லோப், வாட் இஸ் தி டிஃப்ளெக்ஷன், ஆர் எல்ஸ் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு டபிள்யூக்கு பதிலாக வேல்யூஸ் கொடுத்தும் உங்களுக்கு கேட்கலாம். அப்படி கேட்கும்போது ஸ்ட்ரைட்டா நீங்க இதுல வந்துட்டு இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணியும் கண்டுபிடிக்கலாம். ஆர் எல்ஸ் நீங்க அந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா ப்ரீவியஸ்ல இருந்து லைக் ஃபர்ஸ்ட் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் இதுக்கு என்ன, இதுக்கு பெண்டிங் மொமெண்ட் என்ன, W into L போட்டுடலாம். ஸோ இதுல பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் என்ன? லீனியரா இருக்கும், பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆகுது. ஸோ இட் இஸ் அ ட்ரையாங்கிள். இந்த இடத்துல தான் அதிகமா இருக்கும். இது வந்து ட்ரையாங்கிள். பெண்டிங் மொமெண்ட் அட் ஃப்ரீ எண்ட் இஸ் 0 அண்ட் பெண்டிங் மொமெண்ட் அட் சப்போர்ட் தான் வந்து ஹையஸ்ட். W into L எவ்வளோ பெண்டிங் மொமெண்ட்? W load into perpendicular distance போட்டோம்னா அந்த பெண்டிங் மொமெண்ட் கிடைச்சிடும். ஸோ இது வந்து பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் போட்டதுக்கு அப்புறம் நம்மளுடைய கான்செப்ட் என்ன? ஸ்லோப்புக்கு வந்துட்டு பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் ஆஃப் ஏரியா டிவைடட் பை EI. அதே மாதிரி டிஃப்ளெக்ஷனுக்கு பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் into CG of that diagram divided by EI. So area of bending moment diagram triangle இருக்கு ஏரியா வந்து half into B into H. half நம்மளுக்கு தெரியும். B வந்துட்டு length of the structure and H அப்படின்றது இந்த போர்ஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா H இண்டிகேட் பண்ணுது, ஹைட் இண்டிகேட் பண்ணுது. ஸோ அதை போட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா into CG வந்துட்டு எதை பொறுத்து CG எடுக்கணும்? about the maximum point. maximum deflection வந்து எங்க நடக்குது? ஃப்ரீ எண்ட்ல இருந்தும்போது 2L/3 போட்டு நீங்க சிஜி கண்டுபிடிச்சு போடலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட்வே கொஸ்டின்ஸாவும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இது வரைக்கும் கேட்கலன்றதுனால இது மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்ட்ரைட்டா ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் வந்துட்டு உங்களுக்கு கேட்கலாம் ஃபார் கேன்டிலிவர் பீம்க்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட் லோட் வந்துட்டு ஃப்ரீ எண்ட்ல இருந்தது. ஸோ நம்ம அப்படி போட்டோம். ஸோ இப்போ பாயிண்ட் லோட் வந்துட்டு இந்த இடத்துல இருக்கும்போது சென்டர் மிட் போர்ஷன்ல இருக்கும்போது என்ன வந்து ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ மிட் போர்ஷன்ல இருக்கும்போது உங்களுக்கு வந்துட்டு அதே ஃபார்முலா தான்ப்பா. என்ன? W இன்டூ முன்னாடி ஃப்ரீ எண்ட்ல இருந்ததுனால என்டையர் லென்த் எடுத்துட்டோம். இப்போ வந்து ஹாஃப் போர்ஷன்ல இருக்கிறதுனால L/2. ஸோ W into L/2 அப்புறம் இது L/2. அப்புறம் உங்களுக்கு இந்த போர்ஷனை மட்டும் நீங்க கன்சிடர் பண்ணிட்டா போதும். அவ்வளவுதான். ஏரியா என்னது? half into
WL by 2 into L by 2 divided by A போட்டோமா so அது maximum slope கிடைச்சிச்சு அதே மாதிரி deflection into CG போட்டோம்னா நம்மளுக்கு maximum deflection கிடைச்சிடும் இந்த CG போடுறதுல ரொம்ப 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 கவனமா இருங்க CG ல என்ன பிரச்சனை வரும்னா உங்களுக்கு free endல தான் maximum deflection அதாவது deflection அப்படின்றது நீங்க ஒரு load act ஆகும்போது இந்த beam வந்து இந்த மாதிரி deflect ஆகி கீழே விழும் load act ஆகும்போது அப்படியே deflect ஆகி கீழே விழும் so அப்படி deflect ஆகும்போது இந்த இடத்துல ஒரு support இருக்கிறதுனால புடிச்சுக்குது அடுத்து free endல ஏதாவது இருக்குதா எதுவுமே இல்லை எதுவுமே இல்லாததுனால the danger portion அப்படின்றது எந்த இடத்துல இருக்குது உங்களுக்கு free endல தான் இருக்குது so the maximum deflection எங்க நடக்கும் அது free endல தான் நடக்கும் so அந்த மாதிரியான free endல maximum deflection நடக்கும்போது அந்த CG தான் நீங்க கன்சிடர் பண்ணணும் அப்ப எப்படி போடணும் இதுல இருந்து free end வரைக்கும் எடுத்துக்கணும் அப்ப இது எப்படி எடுத்துக்கணும் இது இந்த distance வந்துட்டு L by 3 we know that but இந்த distance வந்துட்டு 2L by 3 அப்புறம் இந்த distance வந்துட்டு L by 2 இந்த distance வந்துட்டு L by 2 so இப்ப இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி போடுற மாதிரி வரும் அதாவது 2L by 3 இந்த L வந்து என்னது L by 2 ஓகே இந்த L நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க 2 entire இதுக்கு தான் 2L by 3 but இந்த இடத்துல வந்துட்டு L ன்றது வந்து L by 2 so 2L by 3 but இந்த இடத்துல இந்த L என்னன்னா half of the length தான் நம்ம எடுத்துக்கிறோம் அது வரைக்கும் தான் so L by 2 into 2 by 3 plus remaining portion என்ன இருக்குது L by 2 so அந்த L by 2 யும் சேர்த்து ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணி போட்டீங்கன்னா உங்களுக்கு maximum deflection கிடைச்சிடும் இந்த மாதிரி இடத்துல தான் உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷன்ஸ் நடக்கும் so அதை வந்துட்டு நீங்க கேர்ஃபுல்லா பண்ணணும் the free end பொறுத்து நம்ம எடுக்கிற அந்த deflection தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா maximum deflection so you have to be careful while calculating this CG அடுத்தது UDL வந்து பாத்தீங்கன்னா you know that is a parabolic curve and you know the formula for parabolic curve is 1/3 of the rectangle we have seen that in previous slides okay இது வந்துட்டு பாத்தீங்கன்னா நமக்கு இதோட bending moment தெரியும் bending moment என்ன W into L into L by 2 L by 2 போட்டோம் W into L போட்டோம்னா இது கிலோ நியூட்டன்ல இருக்கும் bending moment load into perpendicular distance so W into L into UDL na we know that it is CG இதோட CG வந்து half of the distance எடுத்துட்டு போடணும் so L by 2 ன்றது perpendicular distance போட்டோம்னா WL square by 2 கிடைச்சிடும் so area divided by area வந்துட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா area of this bending moment diagram வந்து பாத்தீங்கன்னா 1/3 of the length into breadth length வந்து பாத்தீங்கன்னா L breadth breadth வந்து L length H வந்து பாத்தீங்கன்னா WL square by 2 so இது போட்டீங்கன்னா உங்களுக்கு maximum slope கிடைச்சிடும் அதே மாதிரி maximum deflectionம் உங்களுக்கு similarly CG போடணும் CG வந்துட்டு as I said before L by 4 3L by 4 இல்ல மேம் எனக்கு இதெல்லாம் ரொம்ப டஃப்பா இருக்கு எனக்கு வேண்டாம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கிற அதாவது இந்த மாதிரி இருக்கிற இந்த காமன் சம்ஸ் நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஜெனரல் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு ஸ்ட்ரைட்டாவே இத மனப்பாடமா ஞாபகமாவது வச்சுக்கோங்க எப்படி கேட்டாலும் நீங்க போடுறதுக்கு ஈஸியா இருக்கும் WL3 by 6EI WL4 by 8EI அதே மாதிரியே முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா சோ அதுக்கும் வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த கான்சென்ட்ரேட்டட் லோட்ஸ்க்கும் வந்துட்டு மேக்ஸிமம் ஸ்லோப் என்ன டிஃப்ளெக்ஷன் என்னன்றது ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சர்ல சம்ஸ் வந்து சால்வ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் எனிவே உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும் சோ உங்களுக்கு வந்துட்டு கான்செப்ட் வைஸ் உங்களுக்கு போடுறதுனாலும் ஓகே தான் பட் இல்ல எனக்கு வந்துட்டு இது கொஞ்சம் வேண்டாம் எனக்கு வந்துட்டு இது மெமரைஸ் பண்ணா ஓகே அப்படின்னு தோணுது அப்படின்னா ஸ்ட்ரைட்டாவே நீங்க ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் மட்டும் இந்த ஜெனரல் ஸ்ட்ரக்சர்ஸ் இந்த 3 ஜெனரல் ஸ்ட்ரக்சர்ஸுக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க எழுதி டேபிளேஷன் போட்டு எழுதி எல்லாத்தையுமே வந்துட்டு எதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணுமோ அதெல்லாம் வந்துட்டு எழுதி பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு ரிமெம்பர் ஆயிடும் ஆர்எல்ஸ் இது நீங்க ஒரு தடவை போட்டு பாத்தீங்கன்னாலும் இப்ப நான் சொல்லி தர நீங்க ஒரு தடவை போட்டு பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்துட்டு கிளியரா தெரிஞ்சிடும் ஸோ பேப்பர் பேனாவோட உட்காந்து நீங்க போட்டாதான் எப்பயுமே வந்துட்டு பெஸ்டா இருக்கும் அடுத்தது moment at the fixed end A of the beam indicated below நம்மளுக்கு வந்துட்டு இது fixed end ன்னு சொல்லிட்டாங்க இது ஒரு propped supportன்றது நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் propped அப்படின்னா இது ஒரு indeterminate structure அப்படின்னு சொல்லிட்டேன் மேம் இந்த ப்ராப் என்னதான் மேம் பண்ணுது இப்ப என்னதான் இதுல வந்து ப்ராப்ளம் என்ன ஏன் வந்துட்டு இதுல வந்துட்டு எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ட்டு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க
ஸோ இப்போ நம்ம அதை தான் பார்க்க போறோம். இந்த ப்ராப் ரியாக்ஷனை நம்மளால ஆர்டினரி ஈக்குவேஷன்ஸ், அதாவது டோட்டல் லோட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அப்படி நீங்க கண்டுபிடிச்சாலும் the answer will be it's not the correct answer. ஸோ அதுதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். அதுதான் நம்ம எப்படி சால்வ் பண்ண போறோம் அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ இதோடைய ஃபர்ஸ்ட் இதோடைய கான்செப்ட் பிஹைண்ட் திஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்றது நம்ம பார்த்துருவோம். ஸோ இப்போ வந்து ப்ராப் ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னா, இப்படி அப்போர்டா ஆக்ட் ஆகும்போது உங்களுக்கு அந்த பீம் வந்துட்டு மேல் நோக்கி டிஃப்ளெக்ட் ஆகி போயிட்டு இருக்கும். அடுத்தது யூடிஎல் வந்து டவுன்லோடா ஆக்ட் ஆகும்போது கீழ் நோக்கி டிஃப்ளெக்ட் ஆகி வந்துட்டு இருக்கும். இந்த upward deflection என்ன குறிக்குதுன்னா, இந்த upward deflection எதை வந்து இண்டிகேட் பண்ணுதுன்னா, இந்த downward deflect ஆகுது பாத்தீங்களா யூடிஎல், இந்த யூடிஎல் லோடால ஆகக்கூடிய இந்த downward deflection சமாளிக்கிற அளவுக்கு, அதாவது இந்த downward deflection வந்துட்டு ஆக விடாம தடுக்கணும். It should not take any kind of downward deflections. So அதுக்கு இதை வந்துட்டு காம்பன்சேட் பண்ற மாதிரியான அந்த அமௌண்ட் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் லோட் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரியாக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஆக்ட் ஆகும். so that the structure is stable. அந்த ஸ்ட்ரக்சர்ல எந்த வித டிஃப்ளெக்ஷன்ஸுமே ஏற்படாம ஸ்டெபிளைஸ்டா நிற்கும். ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா மெயின் கான்செப்ட். ஸோ அந்த கான்செப்டை வந்துட்டு மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி தான் நம்ம இந்த ப்ராப்போட ரியாக்ஷனை வந்துட்டு நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ இந்த ப்ராப்போட ரியாக்ஷன் வந்துட்டு எப்படி கண்டுபிடிக்கணும், இந்த யூடிஎல் லோட் ஆக்ட் ஆகுது பாத்தீங்களா, இந்த யூடிஎல் லோட் வந்துட்டு டிஃப்ளெக்ஷனை கொடுக்குது. இந்த டிஃப்ளெக்ஷனை சமாளிக்கணும். இந்த டிஃப்ளெக்ஷனை வந்துட்டு கரெக்டா ஈக்குவலைஸ் பண்ணணும். ஈக்குவலைஸ் பண்ற அளவுக்கு ப்ராப்போட ரியாக்ஷன் இருக்கணும். ப்ராப்போட ரியாக்ஷன் வந்துட்டு அந்த அளவுக்கு ஈக்குவலா இருக்கணும். ஸோ அதை தான் நம்ம வந்துட்டு இதுல கண்டுபிடிக்க போறோம். அது எப்படி மேம் கண்டுபிடிக்கிறது, எப்படி how to determine that அப்படின்றத தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அதாவது இந்த ப்ராப் வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஆக்ட் ஆகும்போது வெறும் இந்த கேண்டிலிவர் பீமை மட்டும் அப்படியே பிரிச்சு போட்டீங்கன்னா, ப்ராப் ஆக்ட் ஆகும்போது இதுக்கு வந்துட்டு பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் போட்டீங்கன்னா இதுவுமே லைக் அ பாயிண்ட் லோட், சாரி கொஞ்சம் இதுவா இருக்கு. ஸோ இது வந்து லீனியர் தான், லீனியர். ஓகே, லீனியர் ட்ரையாங்கிள். ஸோ ட்ரையாங்கிளா இருக்கு. ஸோ இட்ஸ் அ பாயிண்ட் லோட். நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இதுக்கான டிஃப்ளெக்ஷன் வந்துட்டு என்ன, WL3/3EI. ஸோ இங்க டபிள்யூக்கு பதிலாக ப்ராப்பை வந்து R அப்படின்ட்டு இண்டிகேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ R இண்டிகேட் பண்ணியிருக்கும் போது RL3/3EI அப்படின்ட்டு இண்டிகேட் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி இப்போ வெறும் இந்த கேன்டிலிவர் பீமுக்கு யூடிஎல் மட்டும் ஆக்ட் ஆகுது அப்படின்னும் போது அதுக்கான டிஃப்ளெக்ஷன், அதோட டிஃப்ளெக்ஷன் வேல்யூ என்ன மேம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ப்ரீவியஸ் ஸ்லைட்ல பார்த்துருக்கோம். மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் WL/4/8EI கண்டுபிடிச்சிருக்கோம் ப்ரீவியஸ் ஸ்லைட்ல. ஒரு தடவை நல்லா அதை ரீகேப் பண்ணுங்க. ஸோ WL/4/8EI. ஸோ இப்போ இந்த ரெண்டு டிஃப்ளெக்ஷனும் நம்ம ஈக்குவேட் பண்ணணும். இந்த மெயின் கான்செப்ட் என்ன, நம்மளுக்கு இந்த ரெண்டு டிஃப்ளெக்ஷனும் ஈக்குவலைஸ் ஆகணும். ஈக்குவலைஸ் ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் ப்ராப்போட ரியாக்ஷன் இருக்கணும். ஸோ அதான் வந்துட்டு கான்செப்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. அப்ப நம்ம என்ன பண்ணணும், ரெண்டு டிஃப்ளெக்ஷனையும் ஈக்குவேட் பண்றோம். டிஃப்ளெக்ஷன் டியூ டு ப்ராப் இஸ் ஈக்குவல் டு டிஃப்ளெக்ஷன் டியூ டு யூடிஎல். ஸோ ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா ரியாக்ஷன் வேல்யூ வந்துட்டு என்ன அப்படின்றது கிடைச்சிடும். ஸோ 3WL/8 இதை மட்டுமே உங்களுக்கு ஒரு கொஸ்டினா கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ப்ராப் ரியாக்ஷன் மட்டும் என்ன அப்படின்ட்டு இன் ஃபியூச்சர்ல கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இன்ஃபேக்ட் இந்த டபிள்யூக்கு பதிலாக ஏதாவது வேல்யூஸ் கொடுத்தும் கூட கேட்கலாம் ப்ராப்ளம்ஸ்ல. ஓகேவா? ஸோ 3WL/8 நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டேர்ம். அடுத்து நம்மளுக்கு கொஸ்டின் என்னன்னா, மொமெண்ட் அட் தி ஃபிக்ஸ்ட் எண்ட். இந்த ஃபிக்ஸ்ட் எண்டோட மொமெண்ட் என்னன்னு கேக்குறாங்க. we know here இந்த ப்ராப்போட ரியாக்ஷன் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுனாலே நம்ம இப்ப மொமெண்ட் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. we know what is the moment acting on that fixed end. என்ன மொமெண்ட், ப்ராப் வந்துட்டு 3WL/8. ஸோ 3WL/8 upwardல இருக்கு. ஸோ பாசிட்டிவ் into L, load into perpendicular distance into L போட்டோமா. அடுத்தது downwardல என்ன ஆக்ட் ஆகுது, UDL WL into L/2, ஏன்னா half of the distance போட்டோம்னா நம்மளுக்கு மொமெண்ட் அட் A என்ன அப்படின்றது கிடைச்சிடும். Okay, so this is how you have to use
the slope and deflection for the propped cantilever beam. Okay, இப்படிதான் நீங்க வந்துட்டு கண்டுபிடிக்கணும். propped cantilever beam இருந்ததுனா மட்டும், not as usual cantilever beam க்கு வந்துட்டு நீங்க அப்ளை பண்றது வந்துட்டு இதுல அப்ளை பண்ணி போட முடியாது, because it is an indeterminate structure. Okay, you have to know about that. So அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா fixed end moment of a cantilever beam with an UDL of 20 kN per meter and span of 3 meters. உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ப்ராப்ளம் இது. எப்படி போடணும்ன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியாது. WL into L by 2, W இங்க என்னன்னு கொடுத்துருக்காங்க 20, L வந்துட்டு இங்க வந்துட்டு 3 மீட்டர். ஸோ 3 into 3 by 2 போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து ஃபிக்ஸ்ட் எண்ட் மூமெண்ட்ல என்ன அப்படின்றது கிடைச்சிடும். சிம்பிளா போட்டலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பெண்டிங் மூமெண்ட் அண்ட் ஷியர் ஃபோர்ஸ் ப்ராப்ளம்ஸ். இதுல ஏதாவது இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கேட் ப்ரீவியஸ் இயர் ப்ராப்ளம்ஸ். இதோடைய கான்செப்டும் என்னன்றது நான் உங்களுக்கு டீடைலா சொல்லியிருக்கிறேன். ஸோ அதற்கு ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸும் நம்ம வந்துட்டு இப்போ சால்வ் பண்ணிருக்கோம். ஸோ இதை நீங்க நல்லா தெளிவா புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கனாலே போதும். மேக்ஸிமம் இதை தாண்டி உங்களுக்கு பெண்டிங் மூமெண்ட் அண்ட் ஷியர் ஃபோர்ஸ்ல இருந்து கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஸோ அடுத்து நம்ம இப்போ எங்க மூவ் ஆன் பண்ண போறோம்னா, ஸ்ட்ரெஸ்னா என்ன, ஸ்ட்ரெயின்னா என்ன, the basic terms behind the strength of materials, Young's modulus-னா என்ன, bending stress என்ன, அதே மாதிரி shear stress என்ன. ஸோ இதெல்லாம் வந்துட்டு இப்ப அப்கமிங் ஸ்லைட்ஸ்ல வந்துட்டு நீங்க இதெல்லாம் வந்துட்டு படிக்க போறீங்க. ஸோ வாட் இஸ் ஸ்ட்ரெஸ்? ஸ்ட்ரெஸ் அப்படின்றது என்னன்னா, ஏதோ ஒரு ஸ்ட்ரக்சர், எந்த ஸ்ட்ரக்சர் வேணா எடுத்துக்கோங்க, எந்த ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிட்டாலும் ஸோ the resistance offered by the body to deformation, அதாவது நீங்க கொடுக்குற லோட்னால அந்த ஸ்ட்ரக்சர்ல ஏற்படக்கூடிய ரெசிஸ்டன்ஸ், அந்த ஸ்ட்ரக்சர் எந்த அளவுக்கு தாங்குது கொடுக்குற லோட, ஸோ எந்த அளவுக்கு தாங்கி டிஃபார்ம் ஆகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஸ்டேஜ், அதாவது டிஃபார்மேஷனுக்கு கொஞ்சம் முன்னாடி ஸ்டேஜ், இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் டெவலப்டு பை லோடட் மெட்டீரியல் per unit of its loaded area. அதாவது எவ்வளவு ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு அதால தாங்கிக்க முடியுது, நீங்க கொடுக்குற ஸ்ட்ரெஸ்ஸால நீங்க கொடுக்குற லோடால எவ்வளவு ஸ்ட்ரெஸ், எவ்வளவு தூரம் வந்துட்டு அந்த மெட்டீரியல் வந்து தாங்க முடியுது அப்படின்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ். ஜென்ரலா சொல்லணும்னா இப்ப உங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா இப்ப கேட் எக்ஸாம் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் மாதிரி. லைக் எல்லா சப்ஜெக்ட்ஸையும் அட் அ டைம்ல நீங்க படிக்கணும், எல்லா சப்ஜெக்ட்ஸும் வரும், எல்லா சப்ஜெக்ட்ஸுமே ஞாபகம் வச்சிருக்கணும். இட்ஸ் நாட் லைக் அ செமஸ்டர் எக்ஸாம், ஓவர் நைட்ல படிச்சுட்டு நம்மளால போக முடியாது. ஸோ எல்லா சப்ஜெக்ட்ஸுமே நீங்க படிச்சாலும் எல்லா சப்ஜெக்ட்ஸுமே அட் அ டைம்ல வரும். ஸோ அப்போ அது வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் மாதிரி. அது நீங்க எந்த அளவுக்கு தாங்கி கரெக்டா பண்ணி முடிக்கிறீங்க அப்படின்றது மாதிரி தான். அதே மாதிரிதான் ஒரு ஸ்ட்ரக்சர்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லோடோட கெப்பாசிட்டி, அந்த ஸ்ட்ரக்சரோட கெப்பாசிட்டின்னு இருக்கும், லோட் வந்து எந்த அளவுக்கு கொடுக்கணும் அப்படின்றது இருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் வந்துட்டு எந்த அளவுக்கு லோட தாங்க முடியுதோ அதான் வந்துட்டு உங்களுக்கு ஸ்ட்ரெஸ். அதை வந்து நாமினல் ஆர் இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்டர்னல் லோட் பை ஒரிஜினல். தென் ட்ரூ ஸ்ட்ரெஸ் ஆர் ஆக்சுவல் ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ்லயே வந்து ரெண்டா பிரியும், அதாவது நாமினல் ஆர் இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ், இன்னொன்று வந்து ட்ரூ ஆர் ஆக்சுவல் ஸ்ட்ரெஸ். இது ரெண்டுத்துக்கும் மைன்யூட் டிஃபரன்ஸ் தான் இருக்கு, நல்லா பாருங்க. அதாவது முன்னாடி சொன்னது வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் ஏரியாவை அப்படியே எடுத்துப்பாங்க. இதுல வந்து ஆக்சுவல் ஆர் ட்ரூ ஸ்ட்ரெஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லோட் கொடுத்ததுக்கு அப்புறமும் ஏரியா வந்து அப்படியே இருக்க. ஸோ ஏரியா வில் கெட் சம் டிஃபார்மேஷன், அக்கார்டிங் டு த அப்ளிகேஷன் ஆஃப் த லோட். ஸோ அந்த லோடுக்கு ஏற்ற அளவுக்கான டிஃபார்மேஷன் அந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். ஸோ அந்த சேஞ்ச்டு ஏரியா, அந்த ஆக்சுவல் ஏரியா ஆஃப்டர் த அப்ளிகேஷன் ஆஃப் தி லோட், அது என்ன, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவல் ஆர் ட்ரூ ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் யூனிட். ஐ நோ யூ ஆல் நோ அபவுட் திஸ் யூனிட்ஸ், பட் இருந்தாலும் இந்த யூனிட் ரிலேட்டடாவே உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் வரும். எக்ஸாம் வரும்போது இந்த யூனிட் ரிலேட்டடான கன்ஃபியூஷன்ஸ் வரும். அதனால நான் வந்துட்டு உங்களுக்கு இந்த யூனிட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணேன். 1 centimeter is equal to 10 mm, 1 meter equal to 100 centimeter, 1 pascal, இதுதான் ரொம்ப முக்கியம். பாஸ்கல் வந்து 1 Newton per meter square. மெகா பாஸ்கல் 10 to the power of 6 சொல்லுவாங்க, கிகா பாஸ்கல் 10 to the power of 9 சொல்லுவாங்க. ஸோ நியூட்டன் அப்படின்றது கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் ஆன் தி லோடுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா நியூட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரெஸ் வந்து இண்டிகேட் பண்ற யூனிட் வந்து பாத்தீங்கன்னா நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் ஆர் நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர். நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயரும் மெகா பாஸ்கலும் ஈக்குவல். ஸோ நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர் இஸ் எக்ஸாக்ட்லி ஈக்குவல் டு மெகா பாஸ்கல். ஓகே, டைப் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் ஸ்ட்ரெஸ், ஷியர் ஸ்ட்ரெஸ், அப்புறம் வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெஸ் அப்படின்ட்டு டைப் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்துட்டு பிரிக்கிறாங்க. ஸோ இந்த டைரக்ட் ஸ்ட்ரெஸ் அப்படின்றது என்ன மேம்? ஸ்ட்ரைட்டாவே உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, அந்த ஸ்ட்ரக்சர்ல வந்துட்டு ஒன்னு புல் இல்ல புஷ் கொடுக்குறாங்க அப்படின்னா புல் ஆர் புஷ். புல் வந்து என்னன்னா டென்ஷன், புஷ் வந்து என்னன்னா கம்ப்ரெஷன். ஓகேவா? கம்ப்ரெஷன் ஆல்வேஸ் இண்டிகேட்டட் பை நெகட்டிவ்,
and push sorry pull வந்து பாத்தீங்கன்னா tension always indicated by positive. So இதான் வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஒரு ஸ்ட்ரக்சரோட ஸ்ட்ரக்சர்ல வந்துட்டு the stress acting in a direction perpendicular to the area. ஒரு ஸ்ட்ரக்சரோட perpendicular directionல normal to the direction of load இங்க act ஆகுது அப்படின்னா அதுக்கு நார்மல்ல வந்துட்டு என்ன ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் ஸ்ட்ரெஸ், அதாவது load by area. இந்த cross section area தான் நம்ம எடுத்துப்போம். ஓகேவா? So then shear stress அப்படின்றது direction tangential to the resisting surface. Tangential to the resisting surface னா shear அப்படின்றதோட மெயின் திங் என்னன்னா இப்படி போறது, இப்படி உராய்ச்சிக்கிட்டு போறது, இந்த friction ஏற்படும் இந்த இடத்துல. So இந்த மாதிரி போறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா shear அப்படின்னுவாங்க. shear stress, shear force அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி சராய்ச்சிட்டு போறது. லைக் இப்போ வந்து பாத்தீங்கன்னா போட் வந்துட்டு தண்ணியில போகும்போது எப்படி போகும், தண்ணிய வந்து இப்படி பழுத்தி இப்படி உராய்ச்சிக்கிட்டு போகுது இல்லைங்களா? சோ அந்த தண்ணிக்கும் அந்த போட்டுக்கும் இருக்கிற அந்த ஃபோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஷியர். ஓகேவா? So that is called the frictional force create பண்ணும். So அந்த ஃபோர்ஸுக்கு பேர் தான் வந்து அந்த ஃபோர்ஸால ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸுக்கு பேரு shear stress. ஓகேவா? So the friction force ஆக்ட் ஆகும். So அததான் shear force அப்படின்னு சொல்லுவாங்க. So இதுதான் வந்துட்டு இங்க இண்டிகேட் பண்ணிக்கிறாங்க. எப்படி இண்டிகேட் பண்ணிக்கிறாங்க, இந்த மாதிரி நடக்கும். அதாவது இப்ப நீங்க கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்கும், இப்படி இந்த இதை வந்துட்டு இப்படி not to the perpendicular to the structure, it is also perpendicular to the structure, but it will act tangential to the resisting surface. அதான் வந்துட்டு இதோட டிஃபரன்ஸ். It will also act perpendicular, but it acts like a tangential. Okay, அதான் வந்து shear force by shear stress, shear force by shear area. Then volumetric stress, இது வந்து பாத்தீங்கன்னா எல்லா டைரக்ஷன்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவல் பிரஷர் அப்ளை ஆகி இருக்கும். So it usually applied in the fluid mechanics. We don't concentrate much on the volumetric stress. எல்லா சைட்ஸ்மே ஈக்குவல் பிரஷர் ஆக்ட் ஆகும். ஒரு ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா x, y and z டைரக்ஷன், மூணு டைரக்ஷன்லயுமே உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆயிருக்கும். அந்த மூணு ஸ்ட்ரெஸ்மே வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவலா அப்ளை ஆயிருக்கும். மூணு போர்ஷன்ஸ், மூணு டைரக்ஷன்ஸ்மே ஈக்குவலா பிடிச்சிட்டு இருக்கும். அதான் வந்து பாத்தீங்கன்னா வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரெயின் அப்படின்றது சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த், அதாவது சேஞ்ச் இன் லென்த் பெர் யூனிட் ஆஃப் இட்ஸ் ஒரிஜினல் லென்த், அதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்ட்ரெயினுக்கு எந்தவித யூனிட்டும் கிடையாது, பட் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு யூனிட் என்னது, நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் நியூட்டன் பர் mm ஸ்கொயர். ஏன் நியூட்டன் பர் mm ஸ்கொயர் ஆர் மீட்டர் ஸ்கொயர்? ஃபோர்ஸ் வந்து மேல ஆக்ட் ஆகுது. லோட் பை ஏரியா, லோட் வந்து கிலோ நியூட்டன் ஆர் நியூட்டன்ல ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஏரியா வந்து மீட்டர் ஸ்கொயர், mm ஸ்கொயர் ஆர் சென்டிமீட்டர் ஸ்கொயர்ல ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் ஆர் நியூட்டன் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆர் நியூட்டன் பர் mm ஸ்கொயர். நியூட்டன் பர் mm ஸ்கொயர் இன்னொரு விதமா எப்படி இண்டிகேட் பண்ணலாம், மெகா பாஸ்கல் அப்படின்னு இண்டிகேட் பண்ணுவாங்க. பட் ஸ்ட்ரெயின் அப்படின்றது ஒரே ஒரு பாராமீட்டர் பொறுத்து தான் இருக்கு. அதாவது லென்த், மேலேயும் லென்த் கீழேயும் லென்த், சேஞ்ச் இன் லென்த் டிவைடட் பை ஒரிஜினல் லென்த். அப்ப மீட்டர் பை மீட்டர் கேன்சல் ஆயிடும், mm by mm கேன்சல் ஆயிடும். ஸோ சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த். ஸோ எல்லாமே வந்து ஒரே பாராமீட்டர் இண்டிகேட் பண்ணும்போது there is no unit, it's like a ratio. Okay, linear strain or axial strain, shear strain, volumetric strain. linear strain or axial strain அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்ல, இப்படி பெர்பெண்டிகுலரா இப்படி போறது வந்து linear or axial strain. நம்ம எப்படி ஸ்ட்ரெஸ்ஸுக்கு பார்த்தோமோ அந்த டெஃபினிஷன்ஸ் அப்படியே applicable to the strain. shear strain அப்படின்றது டான்ஜென்ஷியலா மேல இருந்து வரக்கூடிய அந்த சேஞ்சஸ் வந்து பாத்தீங்கன்னா shear strain சொல்லுவாங்க. volumetric strain வந்து மூணு இடத்துலயுமே மூணு டைரக்ஷன்லயுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆக்ட் ஆகி வரும்போது ஸோ சேஞ்ச் இன் வால்யூம் டிவைடட் பை ஒரிஜினல் வால்யூம் போட்டு கண்டுபிடிக்கிறது வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின். ஸோ தென் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரல் ஆர் ட்ரூ ஸ்ட்ரெயின். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ட்ரூ ஸ்ட்ரெஸ் ஒரு ஆக்சுவல் ஸ்ட்ரெஸ் பார்த்தோம் இல்லையா, அதான் வந்து இதுவும் இண்டிகேட் பண்ணுது. அதாவது சேஞ்ச் இன் லோட் பை சேஞ்ச் தி ஏரியா. அதே மாதிரிதான் இப்ப டைப்ஸ் ஆஃப் மாடுலஸ்லாம் என்ன அப்படின்றத பாத்துருவோம். டைப்ஸ் ஆஃப் மாடுலஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கிட்டாலும் அந்த மெட்டீரியல்ல 3 டைப்ஸ் ஆஃப் டிஃபார்மேஷன்ஸ் நடக்கும். ஸோ அந்த 3 டைப்ஸ் ஆஃப் டிஃபார்மேஷன்ஸ் டிஃபைன் பண்றதுக்கு தான் 3 டைப்ஸ் ஆஃப் மாடுலஸ் அப்படின்றது ஒரு ஃபார்ம் ஆகுது. ஸோ இதை வந்துட்டு ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணது, இதெல்லாம் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா ஹூக்ஸ்லா தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாடுலஸ் இதுக்கு ரிலேட்டடான டேர்ம்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு டிஃபைன் பண்ணுது. ஸோ ஹூக்ஸ்லா வந்துட்டு என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா
stress and strain ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா proportionality ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா directly proportional up to the limit of proportionality அதாவது linear limit அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்துட்டு ஸ்ட்ரெஸ் வந்து எப்பயுமே உங்களுக்கு stress is a dependent parameter and the strain is an independent parameter. So x-axis strain varum, stress வந்து பாத்தீங்கன்னா y-axis ல வரும். So linear proportionality na so linear ஆ இருக்கும். Stress and strain variation வந்து பாத்தீங்கன்னா linear to the stress will vary linearly according to the strain. So அதான் வந்து பாத்தீங்கன்னா proportionality அப்படின்னு சொல்லுவாங்க. So stress is directly proportional to strain up to the limit of proportionality. அதாவது என்ன அந்த லிமிட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா நேரமும் அப்படியே இருக்காது. நீங்க ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கிறீங்க, ஸ்டீல் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஸ்டீல் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஸ்டீல் வந்துட்டு நீங்க வந்துட்டு இந்த ஹூக்ஸ் லா படி நீங்க வந்துட்டு டெஸ்டிங் பண்றீங்க, யூனிவர்சல் டெஸ்டிங் மிஷின்ல டெஸ்டிங் பண்றீங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் வேரியேஷன்ஸ் போடுறீங்க அப்படின்னா மைல்டு ஸ்டீல் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப் டு திஸ் பாயிண்ட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். அதுக்கப்புறமேட்டா அது வந்து டிஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அது டிஃபார்ம் ஆகிற பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதான் இந்த இடத்துல வந்து இதை வந்து பிளாஸ்டிக், அதாவது இது வந்து எலாஸ்டிக் லிமிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமேட்டா அது வந்துட்டு டோட்டலி டிஃபார்ம் ஆயிடும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் லிமிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டா ஒரு சின்ன ஒரு ஈல்டிங் ஸ்ட்ரெயின் ஏற்படும். அதுக்கப்புறமேட்டா திருப்பி வந்துட்டு டிஃபார்ம் ஆகி அப்படியே போயிடும், ஃப்ராக்சர் ஸ்ட்ரெயினுக்கு போயிடும், ஃப்ராக்சர் கண்டிஷனுக்கு போயிடும். ஸோ இதே வந்துட்டு டிஃபார்ம்டு பார்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து மைல்டு ஸ்டீலுக்கு இந்த மாதிரி இருக்கும். டிஃபார்ம்டு பார்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்படி போயிட்டு ஸ்ட்ரைட்டா வந்துட்டு டிஃபார்ம் ஆயிடும். நீங்க வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்ட்ரெயின் ரிலேஷன்ஷிப்ஸ் வந்துட்டு ஏற்படாது. மைல்டு ஸ்டீலுக்கும் டிஃபார்ம்டு பார்ஸ்க்கும் அது ஒரு சின்ன வேரியேஷன்ஸ் இருக்கு. ஸோ இதுல இருந்து என்ன சொல்ல வராங்க, ஏன் அந்த லிமிட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி அப்படின்றதோடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா, ஸோ ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயினோட வேரியேஷன் வந்து பாத்தீங்கன்னா லீனியரா இருக்கும் அப் டு தி ப்ரொபோர்ஷனல் லிமிட். இதுதான் வந்துட்டு லிமிட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டின்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு அது வந்து டிஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அந்த மெட்டீரியல் வந்து டிஃபார்ம் ஆயிடும். ஸோ அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு கன்சிடர் பண்ணக்கூடாது. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸும் ஸ்ட்ரெயினும் ப்ரொபோர்ஷனலா இருக்கிற வரைக்கும் மட்டும் அந்த மெட்டீரியலை வந்துட்டு கன்சிடர் பண்ணி அதுக்கான மாடுலஸை கண்டுபிடிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின் அப்படின்ற ரிலேஷன்ஷிப்பை ஹூக்ஸ்லா கொண்டு வந்தாரு, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி கொண்டு வந்தாரு. தென் அந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி லிமிட், இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி லிமிட் வந்துட்டு நம்மளுக்கு எப்பயுமே வந்துட்டு ப்ரொபோர்ஷனாலிட்டி போகணும் அப்படின்னா நம்ம ஒரு கான்ஸ்டன்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் அக்கார்டிங் டு த மேத்தமெட்டிக்கல் ரூல். ஸோ ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். அந்த கான்ஸ்டன்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா யங்ஸ் மாடுலஸ். ஸோ அந்த கான்ஸ்டன்ட் இஸ் கால்டு யங்ஸ் மாடுலஸ். ஸோ யங்ஸ் மாடுலஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஹூக்ஸ் லாவோட டெஃபினிஷன். ஸோ ஹூக்ஸ் லா என்ன சொல்லியிருக்கிறாரு, ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின், பட் நான் அதை எப்படி அவர் கன்சிடர் பண்ணிட்டாருன்னா ஹூக்ஸ் லாவை பொறுத்த வரைக்கும் within the limit of proportionality. yes correct. proportional limit தாண்டி போகும்போது அது டிஃபார்மேஷன் ஆகுது. டிஃபார்மேஷன் ஆகுறத நம்ம வந்து கன்சிடர் பண்ண போறது கிடையாது. ஸோ அந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி லிமிட்ல இருக்கும்போது வரக்கூடிய யங்ஸ் மாடுலஸ், அதாவது அந்த டிஃபார்மேஷன் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அதுல வந்துட்டு யங்ஸ் மாடுலஸ் என்ன அப்படின்றத நம்ம வந்துட்டு கண்டுபிடிக்கிறோம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா யங்ஸ் மாடுலஸ். 3 types of modulus of elasticity பார்த்தோம் இல்லையா, சாரி 3 types of modulus சொன்னோம் இல்லையா, அதுல ஒன் ஆஃப் தி மாடுலஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா யங்ஸ் மாடுலஸ் ஆர் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி சொல்லுவாங்க, which is nothing but stress by strain. Modulus of elasticity. The axial stress is directly proportional to the axial strain within the limit of proportionality. So axial stress அப்படின்னா என்ன மேம், அது ஒன்றும் புதுசு கிடையாது. உங்களுக்கு வந்துட்டு ஆக்சுவல் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த டைரக்ட் ஸ்ட்ரெஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா, அதுதான் வந்துட்டு ஆக்சுவல் ஸ்ட்ரெஸ். இப்படி புல் பண்றதா வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த ஆக்சுவல் ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆக்சுவல் ஸ்ட்ரெயின் வித்தின் த லிமிட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி அக்கார்டிங் டு தி ஹூக்ஸ் லா. ஸோ ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும், லீனியரா இருக்கும் அப் டு தி ப்ரொபோர்ஷனல் லிமிட். ப்ரொபோர்ஷனல் லிமிட்னா என்னது, இதுதான். ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகும், மெட்டீரியல் டிஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். we are not going to consider about that deformation. தென் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயினுக்கு எந்தவித யூனிட்டுமே கிடையாது, ஸ்ட்ரெஸ்ஸுக்கு மட்டும்தான் யூனிட். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸோட யூனிட்டையும் யங்ஸ் மாடுலஸோட யூனிட்டையும் பாத்தீங்கன்னா ஈக்குவலா இருக்கும். ஸ்ட்ரெயினோட யூனிட் நம்ம என்னன்னு பார்த்தோம்,
Newton per meter square or Newton per mm square or half Pascal or Newton per centimeter square. How? Because stress is equal to load by area. Load is nothing but Newton. Area is nothing but meter square or centimeter square or mm square. We can represent the area in any form. Okay, so அதன்படி தான் வந்து பாத்தீங்கன்னா stress ஓட யூனிட் வரும். So அந்த stress ஓட யூனிட் தான் வந்து பாத்தீங்கன்னா Young's modulus வரும் because strain doesn't have any unit. அப்புறமேட்டா இதுல இருந்து இன்னொரு ஒரு ஃபார்முலா என்ன டிரைவ் ஆகுது அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதை பாருங்க. அதாவது ஸ்ட்ரெஸ்ஸோட ஃபார்முலா உங்களுக்கு என்னன்னு தெரியும்? P by A, அதாவது லோட் பை ஏரியா. அடுத்தது ஸ்ட்ரெயினோட ஃபார்முலா என்னன்னு தெரியும்? சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த். ஸோ இதுல இருந்து வந்த இன்னொரு ஒரு ஃபார்முலா தான் வந்து பாத்தீங்கன்னா PL by AE. ஸோ சேஞ்ச் இன் லென்த்தை வந்துட்டு நம்ம இன்னொரு விதமா வித் ரெஸ்பெக்ட் டு யங்ஸ் மாடுலஸ் படி லோடிங் கண்டிஷன்ஸ் படி கண்டுபிடிக்கணும்னா that is nothing but PL by AE. Okay va? So the change in length வந்துட்டு இன்னொரு ஃபார்முலாவிலையும் நீங்க வந்து கண்டுபிடிக்கலாம். So okay, இது வந்துட்டு ஜஸ்ட் நீங்க எலாபரேட் பண்ணா போதும். ஸ்ட்ரெஸ்ஸோட ஃபார்முலாவையும் ஸ்ட்ரெயினோட ஃபார்முலாவையும் போட்டு எலாபரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கான another equation another formula ready. அடுத்தது shear modulus or modulus of rigidity. நம்ம மூணு டைப்ஸ் ஆஃப் மாடுலஸ் சொன்னோம் இல்லையா? இது வந்து பாத்தீங்கன்னா செகண்ட். முன்னாடி பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா modulus of elasticity, Young's modulus. இது வந்து shear modulus or modulus of rigidity. shearனாலே உங்க மைண்டுக்கு டப்புன்னு ஸ்ட்ரைக் ஆகுறது ப்ரீவியஸ் ஸ்லைட்ஸ்ல நம்ம பார்த்தது என்ன? shear occurs due to frictional forces. ஸோ அதுதான் வந்துட்டு உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும். ஸோ shear stressனா என்ன அப்படின்றது நம்ம முன்னாடி நல்லா தெளிவா பார்த்துட்டோம். shear strain corresponding to that change in length is called the shear strain. Okay, change in length to original length. ஸோ இது modulus of rigidity, shear modulus வந்துட்டு ஒரு புக்ல ஒரு மாதிரி டிஃபைன் பண்ணுவாங்க. CNG அப்படின்ட்டு எப்படின்னா டிஃபைன் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து shear modulus or modulus of rigidity தான் மென்ஷன் பண்ணுது. ஸோ shear stress வந்து tau அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. shear strain வந்து phi அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. shear stress ஓட யூனிட் என்னவோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா modulus of rigidity or shear modulus வரும். As you know, strain doesn't have any unit. Then bulk modulus. Bulk modulus வந்து பாத்தீங்கன்னா mainly deals with the volumetric stress. Volumetric stress to the volumetric strain. As I said earlier, volumetric stress அப்படின்றது என்னது? எல்லா சைட்ல இருந்தும் ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட எல்லா டைரக்ஷன்ஸ்லயுமே ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் அப்ளை ஆகுறது வந்து பாத்தீங்கன்னா volumetric stress அப்படின்னு சொல்றது. ஓகேவா? So that is called the volumetric stress. So volumetric stress to the volumetric strain is said to be bulk modulus. Then Poisson's ratio. What is Poisson's ratio? Lateral strain to longitudinal strain. It's like a ratio and it doesn't have any unit because it corresponds with respect to strain. So இது வந்து ஒரு ரேஷியோவை இண்டிகேட் பண்றது. So lateral strain by longitudinal strain is called the Poisson's ratio. ஸோ இது வந்து மெயின் திங். இந்த ரிலேஷன்ஷிப் ரிலேட் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க வந்துட்டு கண்டிப்பா அவாய்ட் பண்ணாம பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இட்ஸ் லைக் அ எம்பிரிக்கல் ஃபார்முலா. ஸோ இது வந்துட்டு டிரைவ்லாம் பண்ண முடியாது. ஸோ இது வந்து Young's modulus is equal to 3 times of bulk modulus into 1 minus 2 times of mu. Mu is nothing but the Poisson's ratio. அதுக்கப்புறம் Young's modulus வந்து with respect to modulus of rigidity ல சொல்லும்போது 2 times of modulus of rigidity into 1 plus mu. Mu is nothing but the Poisson's ratio. And மூணு டேர்மையும் ரிலேட் பண்ணி, அதாவது Young's modulus வந்து with respect to bulk modulus மட்டும்னா இந்த ஈக்குவேஷன் ஓகே. Young's modulus with respect to modulus of rigidity மட்டும்னா இந்த ஈக்குவேஷன் ஓகே. பட் த்ரீ டேர்ம்ஸும் ஒன்னா ரிலேட் ஆகணும். ஸோ Young's modulus, bulk modulus and modulus of rigidity எல்லாமே ஒன்னா சேர்ந்து வர அந்த ஈக்குவேஷன் வந்துட்டு 9 kg divided by 3k plus g. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் உங்களுக்கு வந்துட்டு இதுல இருந்து நீங்க வந்துட்டு Poisson's ratio கொண்டு வரணும்னா 3k minus 2g divided by 6k plus 2g. இது நீங்க டிரைவ் பண்ணியும் எடுக்கலாம். அதாவது இது நீங்க ஈக்குவேட் பண்ணி இதுல இருந்து மியூவை வந்து நீங்க கண்டுபிடிக்கலாம். அப்படி கண்டுபிடிச்சாலும் இந்த ஃபார்முலா தான் வரும், இந்த ஈக்குவேஷன் தான் வரும். ஆர் ஸ்ட்ரெயிட் அவே நீங்க வந்துட்டு இந்த ஃபார்முலாவாகவும் ரிமெம்பர் பண்ணிக்கலாம். அண்ட் ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான நோட் என்ன அப்படின்னா, இந்த மூணு மாடுலஸ்ல Young's modulus, modulus of rigidity and bulk modulus, இதுல எது வந்து ஹையர் அப்படின்னு பாத்தீங்கன்னா for the materials, எந்த ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கிட்டாலும், ஃபார் எக்ஸாம்பிள் மைல்டு ஸ்டீல், ஃபார் எக்ஸாம்பிள் காஸ்ட் அயர்ன், எது நீங்க எடுத்துக்கிட்டாலும் Young's modulus தான் எப்பயுமே ஹையரா இருக்கும். அப்புறமேட்டா bulk modulus, then the least value goes to the modulus of rigidity.
shear stress and shear strain வந்துட்டு எல்லா மெட்டீரியல்ஸ்லயும் கம்மியா தான் இருக்கும். பல்க் மாடுலஸ் medium moderate லெவல்ல இருக்கும். Young's modulus will be highest. Young's modulus of elasticity will be highest. Okay. Then bending theory. நீங்க இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா ஸோ உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஸ்லைட்ஸ்ல வரக்கூடிய கேட் ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ அதனாலதான் இந்த கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் டீடைல்டா நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். ஸோ தட் நீங்க வந்துட்டு கேட் ப்ராப்ளம்ஸ் இருக்கும்போது உங்களுக்கு வந்துட்டு தடுமாறாது. ஸோ அதனால இந்த கான்செப்ட்ஸை கொஞ்சம் என் கூடவே பார்த்துக்கிட்டே வந்துருங்க. பெண்டிங் தியரி அப்படின்றது பெண்டிங் தியரி அப்படின்னாலே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரிமெம்பர்ல வர வேண்டிய ஒரு மெயின் ஃபார்முலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப் தான். M by I is equal to F by Y is equal to E by R. This is very important bending theory. அதாவது இது வந்துட்டு எல்லா ரிலேஷன்ஷிப் அதாவது பெண்டிங் ஸ்ட்ரெஸ் நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு யங்ஸ் மாடுலஸ் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் உங்களை கண்டுபிடிக்க சொல்லலாம். ஆர் எல்ஸ் the neutral axis distance இந்த Y வந்துட்டு கண்டுபிடிக்க சொல்லலாம். ஆர் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்க சொல்லலாம். ஆர் பெண்டிங் மொமெண்ட் கண்டுபிடிக்க சொல்லலாம். பட் இதுக்கான வேல்யூஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின்ல ஸ்ட்ரைட்டாவே கொடுத்துருப்பாங்க. பட் இது வந்து பாத்தீங்கன்னா இப்படியே கொடுத்துருக்க மாட்டாங்க. லைக் எல்லா பேராமீட்டர்ஸையும் நீங்க யூஸ் பண்ற மாதிரி ஒரு கொஸ்டின் வந்துட்டு வராது. மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு 4 பேராமீட்டர்ஸ் மட்டும் ரிலேட் பண்ற மாதிரி லைக் M by I is equal to E by R அப்படின்னுட்டு ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி ஒரு சில கொஸ்டின்ஸ் வரலாம். ஆர் எல்ஸ் F by Y is equal to E by R அப்படின்னு வரலாம். ஆர் எல்ஸ் M by I is equal to F by Y அப்படின்னு வரலாம். நீங்க எல்லாத்தையுமே ரிலேட் பண்ற மாதிரி கொஸ்டின் வராது, மேக்ஸிமம் வராது. அப்படியே வந்தாலும் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாவே வேல்யூஸ் கொடுத்துருவாங்க. ஸோ இது மாதிரி தான் வந்துட்டு உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். அப்படி வந்ததுன்னா மேபி ஏபி அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு வேணா அந்த கொஸ்டினை வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இது வந்துட்டு ஸ்ட்ரைட்டாவே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. பெண்டிங் மொமெண்ட் அப்படின்றது நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். எப்படி ஒரு ஸ்ட்ரக்சருக்கான பெண்டிங் மொமெண்ட் கண்டுபிடிக்கணும். யூடிஎல் simply supported beam with UDL, simply supported beam with point load, cantilever beam with point load, cantilever beam with UDL. அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெண்டிங் மொமெண்ட் எப்படி அப்படின்றத நம்ம வந்துட்டு ஓவர்ஹேங்கிங் பீம்ஸ், shear force, பெண்டிங் மொமெண்ட் இதெல்லாம் வந்துட்டு ஃபர்ஸ்டே பார்த்துட்டோம். ஸோ பெண்டிங் மொமெண்ட் என்ன அப்படின்னு நம்ம moment of inertia that doesn't going to change for any sections. Moment of inertia is kind of a formula. Like நீங்க வந்து circular beam எடுத்துக்கிட்டீங்கன்னா pi d power 4 divided by 64. அதே மாதிரி ரெக்டாங்குலர் பீம் எடுத்துக்கிட்டீங்கன்னா BD cube by 12. அந்த மாதிரி வரதான் வந்துட்டீங்கன்னா moment of inertia. So bending stress வந்து from this formula நீங்க வந்துட்டு கண்டுபிடிக்கிற மாதிரி வரும். அடுத்தது neutral axis distance from the extreme fiber is nothing but the centroidal distance. Centroidal distance of any structure is called the neutral axis distance. Okay, from the extreme fiber அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Then modulus of elasticity இதைத்தான் நம்ம இப்போ முன்னாடி பார்த்தோம். என்னது யங்ஸ் மாடுலஸ்ன்னு பார்த்தோம். சம்டைம்ஸ் கொஸ்டின்ஸ்ல வந்துட்டு உங்களுக்கு யங்ஸ் மாடுலஸ் ஸ்ட்ரைட்டா கொடுக்காம ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கொடுத்துட்டு இந்த மாதிரியான கொஸ்டின் வந்துட்டு ரிலேட் பண்ணி கேட்டிருக்கலாம். அப்படி ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க யங்ஸ் மாடுலஸ் மட்டும் ஸ்ட்ரைட்டா அதுல இருந்து ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் போட்டு கண்டுபிடிச்சிட்டு கொண்டு போயிட்டீங்கன்னா போதும். ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாவே கொடுத்துருவாங்க. ஸோ யூ டோன்ட் வாண்ட் டு வரி அபௌட் தட். தென் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கான்கிரீட் மெட்டீரியல்ஸ். இந்த கான்செப்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லைக் மெமரைஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். அதாவது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா as per IS 456/2000 கோட் படி கொடுத்துருக்கிற ப்ரொவிஷன்ஸ். இந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாவே நீங்க பார்த்து நான் இப்ப சொல்லிக் கொடுக்க மெமரைஸ் பண்ணிக்கிட்டே வந்துட்டீங்கன்னா அந்த வேல்யூஸ் வந்துட்டு சேஞ்ச் ஆகாது. தட் வேல்யூஸ் டசன்ட் கோயிங் டு சேஞ்ச் எனிவே. ஸோ நீங்க வந்துட்டு அதை அப்படியே ஸ்ட்ரைட்டா உங்களுக்கு கொஸ்டின்ல வந்துட்டு அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். இட் இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் மெமரி கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ இந்த ஸ்பெசிமன் இந்த ஒரு வார்த்தையுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா பார்த்துக்கோங்க. இந்த 150 mm கியூப் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா as per IS 456/2000 படி நம்மளுடைய கியூப் சைஸஸ் வந்து 150 mm தான் வந்துட்டு போடுவாங்க. 150 x 150 x 150 mm தான் கியூப் சைஸஸ் போடுவாங்க. அது 28 days வந்துட்டு கியூரிங் பண்ணுவாங்க. அதாவது கியூரிங் பீரியட் அப்படின்றது தண்ணியில போட்டு அதை ஸ்ட்ரென்தனிங் ஆகிறதுக்காக கொடுக்குற டைம். எந்த ஒரு கியூப்ஸ் எடுத்துட்டாங்க. ஏன் 28 days? Why we can't go with the 7 days or 4 days or even 1 day? Why we want to stick on with the 28 days? Because then only you will attain the maximum compressive strength. Compressive strength ni ஏன் சொல்றோம்? Because concrete அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா very good in compression, but it doesn't hold any kind of tension. Tensile forces வந்துட்டு அதால ரொம்பலாம் hold பண்ண முடியாது. But it is very good in compression.
ஸோ கம்ப்ரெஷன்ல வந்து பாத்தீங்கன்னா கான்கிரீட் அடிச்சுக்க ஆளே கிடையாது. ஸோ அந்த கான்கிரீட்டோட கம்ப்ரெஷன் அதோடைய ஸ்ட்ரென்த் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் எப்ப அட்டைன் ஆகும்? ஒரு கியூப் எடுத்து போடுறீங்கன்னா, கியூப்னா வந்துட்டு நீங்க நாட் லைக் ஜஸ்ட் லைக் தட் போட்டுற மாட்டாங்க. ஸோ கியூப்ல என்னென்ன இருக்குது? சாண்ட் இருக்கு, அக்ரிகேட் இருக்குது, வாட்டர், இது எல்லாமே சிமெண்ட், இது எல்லாமே போட்டுதான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஸ்பெசிமென் வந்துட்டு ரெடி பண்றாங்க. ஸோ அந்த ஸ்பெசிமென் ரெடி பண்ணும்போது, அந்த கியூப் ரெடி பண்ணும்போது அதற்கான ரேஷியோன்னு ஒன்று இருக்குது. சாண்ட் இவ்வளோ, சிமெண்ட் இவ்வளோ, அப்புறம் அக்ரிகேட் இவ்வளோ, வாட்டர் சிமெண்ட் இதுக்கு இவ்வளோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் ரேஷியோ வந்துட்டு இவ்வளோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. அதுவும் கோடல் ப்ரொவிஷன்ஸ் IS 456/2000. ஸோ அந்த ப்ரொவிஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ரொவிஷன்ஸ் போடுறதே வந்து பாத்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் ஆன் தி கிரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரேட் ஆஃப் தி கான்கிரீட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கிரேட் ஆஃப் தி கான்கிரீட் தான் என்னன்னா M5, M15, M10, M25, M20 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தட் இஸ் கால்ட் தி கிரேட் ஆஃப் தி கான்கிரீட். அந்த கிரேட் ஆஃப் தி கான்கிரீட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த ப்ரொவிஷன்ஸ் லைக் அந்த ரேஷியோஸ் வந்துட்டு பிரிப்பாங்க. ஸோ M20 இருந்தா என்ன, லைக் 1:2:4 அந்த மாதிரி உங்களுக்கு பிரிப்பாங்க. ஸோ அந்த 1:2:4 என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா அமௌண்ட் ஆஃப் சாண்ட், அமௌண்ட் ஆஃப் அக்ரிகேட் அண்ட் அமௌண்ட் ஆஃப் சிமெண்ட், இதுதான் வந்துட்டு உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுது. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 28 டேஸ்ல தான் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த்தை வந்து அட்டைன் பண்ண முடியும். எந்த ஸ்ட்ரென்த் மேம்? 20 M20 அப்படின்னா 20 மெகா பாஸ்கல். 20ன்றது ஒரு ஸ்ட்ரெஸ். அந்த 20 மெகா பாஸ்கலை வந்துட்டு அட்டைன் பண்றதுக்கு நீங்க ஒரு M20 கியூப் வந்துட்டு நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா அதே அந்த 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 ரேஷியோ படி நீங்க சாண்டு, சிமெண்ட், அக்ரிகேட் எல்லாம் போட்டு நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்றீங்க ஒரு கியூபை. ஸோ அந்த கியூபை ப்ரிப்பேர் பண்ணி கியூரிங் பீரியட்ல வச்சு அதை நீங்க கம்ப்ரெஷன் மிஷின் யூடியூப்ல வச்சு நீங்க டெஸ்ட் பண்ணும்போது, கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் கொடுத்து டெஸ்ட் பண்ணும்போது that should take the stress amount வந்து பாத்தீங்கன்னா M20 அளவுக்கு அது வந்து திருப்பி எடுக்கணும். ஸோ அந்த 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 ஸ்ட்ரெஸ் வந்துட்டு அட்டைன் ஆகும். அந்த அட்டைன் ஆகுற பீரியட் வந்துட்டு 28 டேஸ்ல தான் உங்களுக்கு கரெக்டா அட்டைன் ஆகும். வித்தின் 7 டேஸ்ல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு half of the strength தான் கிடைக்கும். 14 டேஸ்ல எடுக்கும்போது லைக் 70 to 80% of the strength தான் அட்டைன் ஆகும். பட் வித் at the age of 28 days கழிச்சு நீங்க எடுத்து போடும்போது 95க்கு மேல வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட், 95%க்கு மேல உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஸோ M20க்கு 20 அட்டைன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. That's why we fix the period as curing period as 28 days. 150 mm கான ரீசன் சொல்லியாச்சு, 28 days கான ரீசன் சொல்லியாச்சு. அடுத்தது இது என்ன கம்ப்ரெஷன், ஏன் கம்ப்ரெஷன் மிஷின், ஏன் கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த்? ஏன்னா வந்து கான்கிரீட் இஸ் குட் ஒன்லி இன் கம்ப்ரெஷன். ஸோ we need to get the maximum amount of that compression strength. அந்த maximum amount of the compression stress நம்ம attain பண்ணனும்னா we have to fix the periods and everything perfectly. So அதனால நம்ம 28 days curing period எல்லாமே கொடுக்கிறோம். And what is the unit for that compressive strength க்கு என்ன யூனிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெகாபாஸ்கல். Okay, megapascal is nothing but Newton per mm square, which represents the stress. Okay, then flexural strength of the concrete or modulus of rupture of the concrete or cracking stress or bending tensile strength, இது எல்லாமே ஒரே வார்த்தை தாங்க. இது எல்லாத்தையுமே வந்துட்டு என்ன ஒரே வார்த்தை தான் குறிக்குது. அது எல்லாமே என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா 0.7 √/FCK. ஸோ இது வந்துட்டு என்னன்னா இந்த நீங்க முன்னாடி பாத்தீங்க இல்லைங்களா பெண்டிங் தியரி. பெண்டிங் தியரியில என்ன பாத்தீங்க? M/I = F/Y போட்டீங்களா? ஸோ அந்த F அப்படின்றது தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த flexural strength or bending tensile strength of concrete or modulus of rupture of concrete or cracking stress அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்றாங்க. ஓகேவா? ஸோ that represents the 0.7 √/FCK. ஸோ இதை எடுத்துட்டு போய் அதுல போட்டு நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ இட் இஸ் ஃபார் RCC, தட் இஸ் ஃபார் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ். உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன்ஸ்க்காக நான் உங்களுக்கு இதை சொன்னேன். Then we know what is curing period and characteristic compressive strength and what is flexural strength of concrete. Then this is called the grade of concrete. As I said before, grade of concrete ஒரு கிரேடுக்கும் according to that grade உங்களுக்கு ஒரு mixed proportions இருக்கு. இந்த mixed proportions என்ன மேம்? What is the mixed proportion? Nothing but the cement, sand and coarse aggregate. So first இருக்கிற அந்த portion வந்து பாத்தீங்கன்னா cement நம்ம கம்மியா தாங்க போடுவோம். Cement is mainly for bonding agent. Bonding agent இருக்கிறதுக்காக cement. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா sand, then அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா coarse aggregateன்றது அந்த ஜல்லி அந்த மாதிரி இருக்குது. ஓகேவா?
ஸோ இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி தான் நம்ம வந்து மிக்ஸ் ப்ரொபோர்ஷன் எடுக்கிறோம். ஸோ இதுக்கான வேல்யூ இந்த M5 அப்படின்னுட்டு அதுக்கு பேர். ஸோ M5 அப்படின்னா இந்த ரேஷியோல நம்ம போடுறோம். இந்த M5க்கான கேரக்டரிஸ்டிக் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் வந்து பாத்தீங்கன்னா 28 டேஸ்ல 5 கிடைக்கும். ஸோ 28 டேஸ்ல தான் உங்களுக்கு 5 கிடைக்கும். 7 days 14 டேஸ்ல போனீங்கன்னா you won't get this 5 value, 5 megapascal value you won't get. So that's why we fix the days as 28. Okay. Then இதுக்கான bending stress, அதே மாதிரி concrete in bending compression, அதே மாதிரி concrete in direct compression அப்படி சொல்லுவாங்க. So இது எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா this is called the permissible stress. இது வந்து உங்களுக்கு characteristic compressive strength அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா maximum amount of strength you will attain during the crushing of the concrete. concrete ஓட crushing timeல கிடைக்கிறது இது. நம்ம டிசைன் பண்றோம் அப்படின்னா நான் என்ன சொன்னேன், according to the safety that we have to design. So we have to design for safety. So safety என்னும் போது நம்ம வந்து எல்லாத்தையும் கொண்டு போய் வந்து இந்த crushing periodக்கு வந்துட்டு அந்த amount of stress எடுத்து நம்ம டிசைன் பண்ண கூடாது. ஸோ அதனால கோடல் ப்ரொவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா permissible stress அப்படின்னுட்டு சொல்லி ஒரு கோடல் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த permissible stress வந்து bending compression, direct compression ரெண்டா பிரிக்கிறாங்க. What is bending compression? What is direct compression, ma'am? டைரக்ட் கம்ப்ரெஷன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா காலம்ஸ் இதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் கம்ப்ரெஷன் வரும். பெண்டிங் கம்ப்ரெஷன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பீம் ஸ்லாப் அதுல எல்லாம் வந்து பெண்டிங் கம்ப்ரெஷன் அப்படின்றது வரும். ஸோ அந்த ரெண்டு வெர்டிகல் அண்ட் ஹரிசாண்டல் ஸ்ட்ரக்சர்ஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த டைரக்ட் கம்ப்ரெஷன் பெண்டிங் கம்ப்ரெஷன் பிரிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கான பர்மிசிபிள் வேல்யூ, அதாவது ஸ்ட்ரெயிட் அவே வி கான்ட் டேக் தட் என்டையர் FCK. ஸோ we are giving some permissible values because we have to save the design. Structure should be in safe. Okay. So அதனால என்ன பண்ணோம்னா 1/3 of FCK தான் வந்துட்டு நம்ம எடுத்துக்கிட்டு அந்த வேல்யூக்கு தான் நம்ம டிசைன் பண்ணுவோம். அதுக்கு தான் நம்ம லோட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாம் கொடுத்து இந்த ஸ்ட்ரெஸ்க்குள்ள அது பெர்மிசிபிள், இந்த ஸ்ட்ரெஸ்க்குள்ள அது இருக்கணும். அபார்ட் ஃப்ரம் தட் மீதி இருக்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மீதி எக்ஸஸா வந்து நம்ம ஸ்ட்ரென்த் கொடுத்துருக்கோம். அந்த ஸ்ட்ரெஸ் வேல்யூஸ் வந்து கொடுத்துருக்கோம். எதுக்குன்னா லைக் அக்கேஷனல் லோடிங்ஸ், அக்கேஷனல் ஃபோர்ஸஸ் ஏதாவது ஆக்ட் ஆகும்போது அதை தாங்கிக்கிறதுக்காக அந்த ரிமைனிங் வேல்யூஸ், ஸ்ட்ரெஸ் வேல்யூஸ் வந்துட்டு யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ அதனால we won't design for the entire strength. We will consider a part of the stress values, okay, for this design. So that part of the stress value வந்து பாத்தீங்கன்னா according to the code 1/3 of FCK and 1/4 of FCK. ஸோ இதை வந்துட்டு நீங்க டெஃபினட்டா ரிமெம்பர் பண்ணியே ஆகணும். இந்த டேபிள் வந்துட்டு உங்களுக்கு வாய்ப்பாடு மாதிரி அதாவது இந்த டேபிள் மாதிரி மேத்தமெட்டிக்கல் டேபிள் மாதிரி உங்களுக்கு வந்து நல்ல மனப்பாடமா தெரிஞ்சிருக்கணும். ஸ்ட்ரெயிட்டாவே இதுல இருந்து கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ மிக்ஸ் ப்ரொபோர்ஷன்ஸையும் கேட்கலாம். கிரேட் ஆஃப் கான்கிரீட் கொடுத்து உங்களுக்கு மிக்ஸ் ப்ரொபோர்ஷன்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. Or else in some gate questions I have seen that they have asked the FCK, that characteristic compressive strength of concrete. You can simply answer that M20 க்கு என்ன characteristic compressive strength 20 ன்னு சொல்லலாம். M30 க்கு என்னன்னு கேட்டா 30 ன்னு சொல்லலாம். அப்புறம் இன்னொன்னு நீங்க 25 வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிக்ஸ் ப்ரொபோர்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கு மேல உங்களுக்கு போச்சுன்னா மிக்ஸ் ப்ரொபோர்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா M30 ல இருந்து 50 வரைக்கும் நீங்க மிக்ஸ் டிசைன் வச்சு டிசைன் பண்ணணும். So you won't get any kind of proportion straightly. So you have to depend on the mixed design values. Okay. So நீங்க வந்து mixed design concept வச்சு தான் போடணும். They won't ask that mixed designs at all. So நீங்க வந்துட்டு இதை மட்டும் straight away நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். Then so that is for working stress method and this is for limit state method. உங்களுக்கு ரெண்டு method of designs இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட ஸ்லைடு வந்து பாத்தீங்கன்னா ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடுக்கான டிசைன், இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லிமிட் ஸ்டேட்டுக்கான டிசைன். ஸோ லிமிட் ஸ்டேட் ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ், வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த லிமிட் ஸ்டேட் அண்ட் ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மேம் அப்படின்னா, ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட் அப்படின்றது ரொம்ப ப்ரீவியஸ்லி, அதாவது ஃபர்ஸ்ட் அல்டிமேட் லோட் மெத்தட் அப்படின்றத ஃபாலோ பண்ணாங்க. அதுக்கப்புறமேட்டா அல்டிமேட் லோட் மெத்தட்ல வந்துட்டு உங்களுக்கு மெட்டீரியல் வந்து அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் மோர் ஓவர் த சேஃப்டி ஆஃப் த ஸ்ட்ரக்சர் வந்துட்டு அவங்க ரொம்ப கன்சிடர் பண்றது கம்மியாயிடுச்சு. அதாவது என்டையர் ஸ்ட்ரென்த்துக்குமே அவங்க டிசைன் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ தட் இஸ் நாட் குட் ஃபார் சேஃப் ஃபார் த ஸ்ட்ரக்சர். ஸோ அதுக்கப்புறம் அதுல இருந்து என்ன பண்ணாங்க, ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடுக்கு வந்தாங்க. ஸோ ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட்ல என்னன்னா
ரெயின்ஃபோர்ஸ்ட் சிமெண்ட் கான்கிரீட் பேரு தான். பட் ஆனா அதுல இருக்கிற அந்த ஸ்டீலை வந்து கன்சிடர் பண்ணவே மாட்டாங்க. இந்த ஸ்டீலை கன்சிடர் பண்ணாம உங்களுக்கு வந்து கட்டடத்தெல்லாம் கட்டிடுவாங்க. ஸோ நீங்க இந்த காலத்து பிரிட்டிஷ் கட்டடம் எல்லாம் நீங்க சொல்லுவீங்க லைக் வெரி வெரி ஸ்ட்ராங், அது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது. அந்த காலத்து பிரிட்டிஷ் கட்டடம் மாதிரி இப்ப கூட நம்மளால கட்டவே முடிய மாட்டேங்குது. அதுக்கான மெயின் ரீசன் என்னன்னா அந்த அந்த எல்லா பிரிட்டிஷ் கட்டடங்களுமே வந்து பாத்தீங்கன்னா ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட் படி தான் கட்டப்பட்டிருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க சிஇஜி கேம்பஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ் சென்னையில இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட்ல கட்டப்பட்டது. ஸோ எந்த ஃபோர்ட் எடுத்து பாத்தீங்கன்னாலுமே அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட்ல கட்டப்பட்டது. ஸோ அதோடைய பீம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப லார்ஜா இருக்கும், ரொம்ப பெருசா இருக்கும். பிகாஸ் அதுல இருக்கிற ஸ்டீலோட ஸ்ட்ரென்த்தை கன்சிடரே பண்ண மாட்டாங்க. கான்கிரீட் தான் எல்லா ஸ்ட்ரெஸ்ஸையும் வாங்குது, கான்கிரீட்டால மட்டும்தான் எல்லாமே தாங்குது அப்படின்ற மாதிரி கன்சிடர் பண்ணி ஸோ என்டையர் லோடுக்கும் கான்கிரீட்டை போட்டு போட்டு கட்டிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி கட்டும் போது என்ன ஆயிடுச்சு, உங்களுக்கு பீம் எல்லாம் பெருசா தான் இருக்குமே தவிர சின்னதா இருக்காது. லிமிட் ஸ்டேட் மெத்தட் இஸ் நத்திங் பட் வாட் வி ஆர் யூசிங் நவடேஸ். நம்மளோட வீடுல இருந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த லிமிட் ஸ்டேட் மெத்தட் படி தான் நம்ம வந்து கட்டிட்டு இருக்கோம். பட் yet we are following the working stress method particularly for staircase construction as well as for bridge constructions. ஏன்னா வந்துட்டு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஸ்ட்ரக்சர்ஸ். இதுல நம்ம வந்துட்டு லிமிட் ஸ்டேட் மெத்தட் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. லைக் ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட் படியே நம்ம வந்துட்டு டிசைன் பண்ணிக்கலாம். பிகாஸ் ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட் ஏன் அதுக்கு போறோம்னா that will give extra safety, extra safe for the structure. But why we are preferring limit state method? It will be economical. It will consider the steel also, steel strength also. It considers the steel strength. So why we want to construct a structure without an uneconomical situation? நம்ம வந்துட்டு நம்மளால அந்த ஸ்டீல்ல வந்து இருக்க ஸ்ட்ரென்த் யூட்டிலைஸ் பண்ண முடியுது அப்படின்னும் போது எதுக்கு அதை விட்டுட்டு வெறும் கான்கிரீட்டையே போட்டு அன்எக்கனாமிக்கல்ல கொண்டு போகணும். ஸோ நம்ம வந்து எக்கனாமிக்கலா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இப்போ வந்து லிமிட் ஸ்டேட் மெத்தட்ல கடைசியா வந்து நின்னாங்க. ஸோ இந்த லிமிட் ஸ்டேட் மெத்தடுக்கும் ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடுக்கும் இப்போ நீங்க இந்த ஸ்ட்ரெஸ்ல பாத்தீங்கன்னாலே தெரியும். இந்த பெண்டிங் கம்ப்ரெஷன்ல நான் சொன்னதுல லாஸ்ட் சைடு என்ன பாத்தீங்கன்னா 1/3 அண்ட் 1/4 பாத்தீங்க இல்லையா. ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா 0.45 and 0.4 இது வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ்ட் அமௌண்டா இருக்கும். அதோட கம்பேர் பண்ணும்போது இட்ஸ் லிட்டில் பிட் ஆஃப் இன்க்ரீஸ்ட் அமௌண்ட் ஃபார் பெர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஏன் அப்படி கொடுத்துருக்காங்க? பிகாஸ் தே கன்சிடர் த ஸ்டீல் பட் தே டிடன்ட் கன்சிடர் த ஸ்டீல். தட்ஸ் அ டிஃபரன்ஸ். ஸோ அதுக்கேற்ற மாதிரியான வேல்யூஸ் வந்து இங்கேயும் கொஞ்சம் இன்க்ரீஸ்டா இருக்கும். ஸோ ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் லிமிட் ஸ்டேட்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸை மெயின் டிஃபரன்ஸை தெரிஞ்சுக்கிட்டீங்களா? Then that it is called maximum permissible stress in concrete in bending compression, maximum permissible stress in concrete in direct compression. As I said earlier, இந்த ரெண்டு டேர்ம்ஸும் வந்து பாத்தீங்கன்னா bending compression, direct compression. அடுத்தது bond stress. What is bond stress ma'am? Bond stress அப்படின்னா என்ன? So shear ரிலேட் பண்ணி வரதான் வந்து பாத்தீங்கன்னா bond stress அப்படின்னு சொல்லுவாங்க. So bonding அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த அக்ரிகேட் அண்ட் சிமெண்ட் இதெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இதோடைய ஸ்ட்ரென்த், இதோடைய பாண்டிங் ஸ்ட்ரென்த் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாண்ட் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி இண்டிகேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த வேல்யூஸ் வந்து அக்கார்டிங் டு லிமிட் ஸ்டேட் மெத்தட் அண்ட் ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட் படி என்ன அப்படின்றது அக்கார்டிங் டு IS 456/2000 இந்த கோடல் ப்ரொவிஷன் படி கொடுத்துருக்காங்க. You can't change these values. You have to remember these values. They may ask this directly. So M30க்கு வந்துட்டு what is the bond stress for M30 in working stress method அப்படின்னும் கேட்கலாம், இந்த லிமிட் ஸ்டேட் மெத்தட் அப்படின்னும் கேட்கலாம். ஸோ இந்த வேல்யூஸை நீங்க கண்டிப்பா ரிமெம்பர் பண்ணி. தென் ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட் ஃபார் ஸ்டீல். இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே கான்கிரீட்ல பார்த்தோம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீலுக்கும் ஒரு பெர்மிசிபிள் வேல்யூஸ் இருக்குது இல்லைங்களா. ஸோ அந்த வேல்யூஸை நம்ம இதுல பார்க்கணும். நான் உங்களுக்கு சொன்ன அந்த ஸ்டோரி பிஹைண்ட் தட் ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் அண்ட் லிமிட் ஸ்டேட் மெத்தட் வந்துட்டு அதை அப்படியே நீங்க அப்ளை பண்ணி பாருங்க. இப்ப நல்லா தெரியும் ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடுக்கும் ஆஃப்டர் நம்ம லிமிட் ஸ்டேட் மெத்தடுக்கும் பார்ப்போம். ஸோ பார்க்கும்போது உங்களுக்கு அந்த வேல்யூஸ் வந்து எந்த அளவுக்கு இன்க்ரீஸ்டா கொடுத்துருக்காங்க, எந்த அளவுக்கு அதிகமா இருக்கு அப்படின்றது நீங்க வந்துட்டு தெரிஞ்சுப்பீங்க. ஸோ FE 250க்கு ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட்ல பெர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ் இன் டென்ஷன்ல எவ்வளவு எடுத்துக்கிறாங்கன்னு பாருங்க. 140 மெகாபாஸ்கல், ஒன்லி 140 மெகாபாஸ்கல். பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா 250 இருக்கு. ஓகே. அப்புறம் பெர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ் இன் கம்ப்ரெஷன் அண்ட் டென்ஷன். வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் தட் I said earlier? அந்த column and vertical member அப்புறம் the horizontal member தான் வந்துட்டு இது கொடுத்துருக்காங்க. 130 மெகாபாஸ்கல், only 130 மெகாபாஸ்கல். தென் FE 4 and 5க்கு வந்துட்டு எவ்வளவு எடுத்துக்கிறாங்க? 230 மெகாபாஸ்கல், ஹாஃப் கூட எடுத்து பார்த்தீங்களா 0.56% தான் எடுத்துக்கிறாங்க. 190 மெகாபாஸ்கல். அடுத்தது
Fe 500க்கு 275 and 190 இவ்வளவுதான் எடுத்துருக்காங்க. ஸோ 0.56% தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீலோட ஸ்ட்ரென்த்தை கன்சிடர் பண்ணி டிசைன் பண்ணிக்கிறாங்க. That's why you are getting a large beams in these structures, okay, while constructing using the working stress method. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா லிமிட் ஸ்டேட் மெத்தட்ல நல்ல டிஃபரன்ஸ் தெரியும் பாருங்க. 0.87 Fy, ஓகே, 0.87 Fy எடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு எந்த அளவுக்கு 80% ஆஃப் தி ஸ்டீலை வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாங்க, அதோட ஸ்ட்ரென்த்தை வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாங்க. why you have to waste the strength, okay, it can bear up to 250 megapascal. You can construct the structure for safety, but it should be economical also. safety purpose மட்டுமே கன்சிடர் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ கொஞ்சம் எக்கனாமிக்கலையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். So we can go with the limit state method, ஓகேவா? ஸோ இதுல இருந்து உங்களுக்கு பார்த்தாலே இந்த டிஃபரன்ஸ் தெரியும். 361 வரைக்கும் 415ல எடுத்துக்கலாம், பட் அங்க வந்து பாத்தீங்கன்னா 230 தான் எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி 500க்கு வந்து 435 வரைக்கும் எடுத்துக்கலாம், பட் அங்க வந்து பாத்தீங்கன்னா 275 வரைக்கும் தான் எடுத்திருப்பாங்க. தென் ஸ்லாப் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விதமா பிரிக்கிறாங்க. லைக் ஒன் வே ஸ்லாப் அண்ட் டூ வே ஸ்லாப் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விதமா பிரிப்பாங்க. ஸோ இந்த ஒன் வே ஸ்லாபுக்கு வந்துட்டு ஒரு கண்டிஷன் என்னன்னா, longest span to shortest span ஓட ரேஷியோ வந்து more than 2 இருந்ததுன்னா that all come under the one way slab. And two way slab அப்படின்றது வந்து என்னன்னா, slab is supported on all edges, like 4 edgesலயுமே வந்துட்டு அந்த slab வந்து சப்போர்ட் ஆகியிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை ஒரு ஸ்லாப்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஸோ இதோடைய எல்லா எட்ஜஸ்மே உங்களுக்கு சப்போர்ட்டடா இருந்ததுன்னா that is called the two way slab. ஓகே, வெறும் 2 edgesல மட்டும் சப்போர்ட்டட் ஆயிருந்ததுன்னா that is one way slab. That's it. Okay, I hope you understand. Very important relationship என்னன்னு பாத்தீங்கன்னா, longer to shorter span should be more than 2. Longer to shorter span is less than or equal to 2 ஆகுதுன்னா that will come under two way slab. Then shear stress, இது காமனா நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இந்த shear stress ஓட ஃபார்முலா நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் இல்லைனாலும் அந்த ரெக்டாங்குலர் சர்க்குலர் அப்படின்றதுக்கு வந்துட்டு என்ன அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ ரெக்டாங்குலர் செக்ஷனா இருந்ததுன்னா மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து 1.5 or 3/2 of tau average. Tau average is nothing but V by BD. V by BD is nothing but shear force by area. Shear stress என்றது என்னது? Force by area, load by area. Stress அப்படின்னாலே உங்களுக்கு கண்ணு மூடி ஞாபகம் வந்துடும். Like load by area is denoted as stress. That's it, okay? So இப்போ அதை வந்து என்ன நேம்ல வேணா இண்டிகேட் பண்ணிட்டோம். Like shear stress, இல்ல டைரக்ட் ஸ்ட்ரெஸ், இல்ல வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெஸ், எப்படி சொன்னாலும் லோட் பை ஏரியா தான் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெஸ். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஷியர் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுறதுனால ஷியர் ஸ்ட்ரெஸ், ஷியர் ஃபோர்ஸ் பை ஏரியா. ஸோ அது வந்துட்டு இப்படி கண்டுபிடிக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்ட்ரெஸ் ஆர் நாமினல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்சிமம் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு இன்னொரு டேர்ம் இருக்கு. மேக்சிமம் ஸ்ட்ரெஸ் வந்துட்டு எங்க அக்கர் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நியூட்ரல் ஆக்சிஸ் போர்ஷன் இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி சிமெட்ரிக்கலான செக்ஷனுக்கு நியூட்ரல் ஆக்சிஸ் போர்ஷன்ஸ்லயே வந்துட்டு உங்களுக்கு மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் வந்துட்டு அக்கர் ஆயிடும். ஸோ அந்த மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் வந்து 3/2 ஆஃப் டவ் ஆவரேஜ். அதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ், அதாவது 1.5 ஆஃப் டவ் ஆவரேஜ். டவ் ஆவரேஜ் இஸ் நதிங் பட் ஷியர் ஃபோர்ஸ் பை ஏரியா. தென் சர்க்குலர் செக்ஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4/3 ஆஃப் டவ் ஆவரேஜ். As I said earlier, it is a symmetrical section, so it is 4/3. அதோட நியூட்ரல் ஆக்சிஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா, அதாவது மிட் போர்ஷன்லயே வந்து பாத்தீங்கன்னா டவ் மேக்ஸ் வந்துட்டு இருக்கும். அந்த ட்ரையாங்குலர்ல வந்து பாத்தீங்கன்னா மிட் போர்ஷனும் நியூட்ரல் ஆக்சிஸும் வேற வேற இடத்துல இருக்கும். பட் நியூட்ரல் ஆக்சிஸ் தான் நீங்க கன்சிடர் பண்ணணும். நியூட்ரல் ஆக்சிஸ்ல தான் வந்துட்டு உங்களுக்கு மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ், ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து ஆக்ட் ஆகும். ட்ரையாங்குலர் as well as for rectangular section ரெண்டுத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா 3/2 டவ் ஆவரேஜ் தான். பட் ஃபார் சர்க்குலர் 4/3 டவ் ஆவரேஜ். இது வந்து ஸ்ட்ரைட்டாவே நீங்க ஞாபகம் வச்சுட்டா போதும். ஒரு டேபிளேஷன் மாதிரி போட்டு ரெக்டாங்குலர், சர்க்குலர், ட்ரையாங்குலர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து டவ் ஆவரேஜ் வந்துட்டு எவ்வளோ, அதே மாதிரி மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸா இருந்ததுன்னா அது என்ன அப்படின்றத நீங்க ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா போதும். லைக் அந்த ஃபார்முலா, பேசிக் ஃபார்முலா, சர்க்கிள்னா π/4d², ரெக்டாங்கிள்னா BD, அதே மாதிரி ட்ரையாங்குலர்னா ½ × B × H. இதை மட்டும் நீங்க வந்துட்டு நோட் பண்ணி எழுதி வச்சுட்டீங்கன்னா போதும். ஸோ இது ஸ்ட்ரைட்டாவே கேட்பாங்க. லைக் ட்ரையாங்குலர் செக்ஷனை கொடுத்துட்டு மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்துட்டு என்ன அப்படின்னுட்டு கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க வந்துட்டு நாமினல் ஷியர் ஸ்ட்ரெஸ், அதாவது இந்த டவ் ஆவரேஜ் நீங்க வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டு அதை வந்துட்டு இந்த அக்கார்டிங் டு த செஷன், அதாவது மேபி இட் கேன் பி ரெக்டாங்குலர் ஆர் சர்க்குலர் ஆர் ட்ரையாங்குலர், அது என்ன செஷன்றதை பார்த்துட்டு அதுக்கான வேல்யூவை இது கூட கரஸ்பாண்டிங் வேல்யூ வந்து நாமினல் ஷியர் ஸ்ட்ரெஸ் ஆர் இந்த ஆவரேஜ் ஷியர் ஸ்ட்ரெஸோட நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா you will get the maximum shear stress. So you have to remember this thing. Maximum area of steel.
It is also according to the code. According to the code IS 456/2000, maximum area of steel. It is a straightaway questions like tension steel அப்படின்னா அது மட்டும் வந்து பாத்தீங்கன்னா 4% of the gross area தாண்டி போகக்கூடாது. அதாவது maximum இந்த அளவுக்கு இருக்கணும். Should not be greater than 4% of gross area. அதே மாதிரி compression steel should not be more than 4% of gross area. Gross area is nothing but B into capital D, not the effective depth. Total steel in an RCC beam. Total வந்து பாத்தீங்கன்னா compression and tension எடுத்து சேர்த்து 8% தாண்டி போகக்கூடாது. Okay. Then we jump into the gate problems. Okay. A beam of cross section 300 cross 400 mm has overhangs on both ends. So the beam has a simple support of 10 meters and an overhang of 5 meters each at both ends and carrying a load of 10 kilonewton on both the free ends. The maximum values of bending stress and shear stress developed in the beam in Newton per mm square. As I said earlier, உங்களை straight away உங்களை வந்து bending stress and shear stress வந்து கேட்பாங்க. ஸோ அது வந்துட்டு எப்படி நீங்க வந்துட்டு இதை கால்குலேட் பண்ணி போடணும் அப்படின்றத நீங்க பார்க்கணும். ஸோ இங்க வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க, இது வந்து ஓவர்ஹேங் பீம் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. பீம் ஹேஸ் சிம்பிள் சப்போர்ட் 10 மீட்டர் சிம்பிள் சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் ஓவர்ஹேங் வந்து பாத்தீங்கன்னா 5 மீட்டர்ஸ் வந்துட்டு ஈச் எண்ட்லயும் ஆகுது. அது அந்த ஓவர்ஹேங்கோட ஃப்ரீ எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 10 கிலோநியூட்டன் வந்து லோடு வந்துட்டு கேரி ஆன் ஆகுது. அது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டீடைல்டா எப்படி போடலாமா. ஸோ இட்ஸ் a simply supported beam, 10 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல சிம்பிள் சப்போர்ட் இருக்கு. அண்ட் 5 மீட்டர் வந்துட்டு ஈச் எண்ட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ஓவர்ஹேங் ஆகி இருக்கு. அடுத்தது 10 கிலோநியூட்டன் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஃப்ரீ எண்ட்லயுமே ஆக்ட் ஆகுது. ஸோ as I said earlier, நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கு அப்படின்னா இது இட்ஸ் சிமெட்ரிக்கல் செக்ஷன். நீங்க வந்து ஸ்ட்ரைட்டாவே நீங்க கண்டுபிடிச்சிடலாம். லைக் ஏபியோட வேல்யூ என்னன்றது ஸ்ட்ரைட்டாவே நீங்க கண்டுபிடிச்சிடலாம். 10 10 இருக்குன்னா ஏக்கு 10 போயிருக்கும், பிக்கு 10 வந்திருக்கும். பட் இல்ல நான் வந்து சால்வ் பண்ணியே போடுறேன் அப்படின்னாலும் நோ ப்ராப்ளம். ஸோ டோட்டல் ரியாக்ஷன் இஸ் ஈக்குவல் டு total load acting on that structure. Total reaction இங்க என்ன RA plus RB which is equal to total load என்ன 10 plus 10 acting on that structure. That then we have to take a moment about any reaction support. So எந்த இடத்துல வேணாலும் நீங்க moment எடுத்துக்கலாம். நான் இங்க moment about B எடுத்துக்கிறேன். நீங்க moment about A எடுத்தும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். So moment about B equal to 0 னா so first clockwise, so RA வந்து பாசிட்டிவ்ல இருக்கும். RA into 10. அடுத்து இது வந்து பாத்தீங்கன்னா ஆன்டி கிளாக்வைஸ் minus 10 into 15. இது வந்து பாசிட்டிவ்ல வரும் 10 into 5. So that is 10 and 10 you will get the reactions. அதுக்கப்புறம் மேக்ஸிமம் ஷியர் ஃபோர்ஸ் அட் ஏ நம்மளுக்கே தெரியும். இங்க வந்துட்டு இந்த இடத்துல 10 தான் ஆக்ட் ஆகிருக்கு, வேற எதுவும் இல்லை. ஸோ ஷியர் ஃபோர்ஸ் அட் ஏ வந்து பாத்தீங்கன்னா 10 மட்டும்தான். தென் ஷியர் ஃபோர்ஸ் அட் பி வந்து பாத்தீங்கன்னா 10 தான் வரும். லைக் இந்த 10 இந்த 10 கேன்சல் ஆகி வந்து 10 தான் வரும். தென் மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட். மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா எந்த பாயிண்ட்ல இருந்து நீங்க எடுத்தாலும், இப்ப ஏக்கு எடுக்கிறீங்கன்னா 10 into 5, பிக்கு எடுக்கிறீங்கன்னா 10 into 5, 50 கிலோமீட்டர் மீட்டர் தான் வரும். அடுத்து இப்போ வந்துட்டு நம்ம ஏன் வந்து இந்த பெண்டிங் மூமெண்ட் அண்ட் ஷியர் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறோம்னா, நம்மள கொஸ்டின்ல வந்துட்டு பெண்டிங் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஷியர் ஸ்ட்ரெஸ் கேட்டுக்கிறாங்க. ரெண்டுமே வந்து ஸ்ட்ரெஸ். நான் முன்னாடி சொன்ன மாதிரிதான் ஸ்ட்ரெஸ்ன்னு ஒரு வார்த்தை வந்ததுனாலே நீங்க வந்துட்டு என்ன பண்ணணும், ஸ்ட்ரெஸ்ன்னு ஒரு வார்த்தை வந்ததுனால லோட் பை ஏரியா தான். ஸோ ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா ஷியர் ஃபோர்ஸ் இருந்ததுன்னா போதும், நம்ம கண்டுபிடிச்சதை போட்டுடலாம். பெண்டிங் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு வந்ததுன்னா அது வந்துட்டு m/i is equal to f/y இந்த ஃபார்முலால போட்டு தான் நம்ம வந்துட்டு கண்டுபிடிக்க முடியும். இங்க வந்துட்டு m வந்துட்டு நம்மளுக்கு இன்டைரக்டா ஒரு பீம் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த பீம்ல இருந்து லோடு கொடுத்துட்டாங்க. இதுல இருந்து நம்ம வந்து பெண்டிங் மொமெண்ட் கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் இது ஒரு ரெக்டாங்குலர் பீம், அதோட செக்ஷனை கொடுத்துட்டாங்க. ஸோ அது ரெக்டாங்குலர் பீம்ன்றதுனால BD3/12 போட்டோம்னா நம்மளுக்கு I வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிடும். அதே மாதிரி D/2 போட்டோம்னா நம்மளுக்கு Y வேல்யூ, ஏன்னா பிகாஸ் இட் இஸ் நியூட்ரல் ஆக்சஸ். நியூட்ரல் ஆக்சஸ் ரெக்டாங்குலர் செக்ஷன் நியூட்ரல் ஆக்சஸ், அதாவது சென்ட்ராய்டு போர்ஷன் வந்து D/2 டோட்டல் ஓவரால் டெப்த் /2 போட்டோம்னா நம்மளுக்கு Y நியூட்ரல் ஆக்சஸ் ஃப்ரம் தி எக்ஸ்ட்ரீம் ஃபைபர் என்ன அப்படின்றது தெரிஞ்சிடும். Then we can easily find out the bending stress. Okay, so that's what we have applied here. The m/i is equal to இங்க வந்து sigma indicate பண்ணிருக்கேன். You can represent the bending stress in sigma or as f. ரெண்டுமே வந்துட்டு ஒண்ணுதான். So sigma is equal to m/i into y. M moment வந்துட்டு நம்ம இங்க கண்டுபிடிச்சது 50.
divided by I என்றது BD cube by 12, B யும் D யும் வந்து 300 cross 400 னு சொல்லியிருக்காங்க. So 300 B, D cube வந்துட்டு 400 cube divided by 12. So I வந்துட்டு எல்லா செக்ஷனுக்கும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ரெக்டாங்குலருக்கு BD cube by 12, சர்க்குலருக்கு pi D power 4 divided by 64, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். Into Y வந்து பாத்தீங்கன்னா neutral axis for a rectangular section எடுத்துக்கிட்டீங்கன்னா overall depth வந்து D, so D by 2 போட்டோம்னா உங்களுக்கு neutral axis ஓட cancel ஆயிடும். Then bending stress வந்து 6.25. So this is the bending stress for this problem. And the shear stress வந்து பாத்தீங்கன்னா maximum shear stress கேட்டுக்கிறாங்க. maximum bending stress, maximum bending moment எடுத்து நம்ம calculate பண்ணிட்டோம், கிடைச்சிடுச்சு. So shear stress வந்து maximum கேட்டுக்கிறாங்க, பட் இங்க வந்து நம்மளோட shear force வந்து 10 அப்படின்னு நமக்கு தெரியும். So shear force வந்து 10 போட்டு divided by the area வந்து B into D போட்டோம்னா நம்மளுக்கு shear stress என்னன்னு தெரியும். But maximum shear stress for rectangularக்கு நான் முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, 3/2. So 3/2 into tau average or simply tau or simply this tau nominal shear stress அப்படின்னு இதை represent பண்ணுவாங்க. So அதை போட்டிங்கன்னா maximum shear stress என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். 1.5 into the shear stress போட்டிங்கன்னா answer. Then single span simply supported reinforced concrete beam 250 mm wide and 480 mm effective depth is subjected to a concentrated load of 120 kilonewton at its midspan. Neglecting the weight of the beam, the nominal shear stress at the support section is okay. உங்களுக்கு வந்து nominal section nominal shear stress ன்னு சொல்லிட்டாங்க. So nominal shear stress னா simply நீங்க வந்து shear force by area போட்டு கண்டுபிடிச்சிட்டா போதும். உங்களுக்கான shear force வந்துட்டு கொடுக்கல, concentrated load கொடுத்துட்டாங்க. So இது வந்து பாத்தீங்கன்னா என்ன, இந்த reactions வந்துட்டு கண்டுபிடிக்கிறது easy. As I said before, இது வந்து ஒரு symmetrical beam. இந்த load வந்துட்டு ரெண்டுத்துக்கும் equal distribute ஆகும், like divided by 2 போட்டு 120 by 2, 120 by 2, half of the load தான் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு reactionsக்கும் போயிடும். So இது ரெண்டுமே பிரிச்சு எடுத்துக்கும், because total reaction is equal to total load acting on that structure. So this is 60 and 60. So shear force எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த சைட்ல இருந்து ஒரு maximum shear force உங்களுக்கு 60 தான், எந்த shear force எடுத்துக்கிட்டாலும் okay, no problem. So வந்துட்டு இந்த இடத்துல 60 தான் இருக்கு, so 60 எடுத்துக்கிறோம். divided by உங்களுக்கு ஏரியா வந்து mm ல இருக்கு, இங்க வந்து மீட்டர் ஸ்கொயர்ல, அதாவது மெகா பாஸ்கல்ல கேட்டுக்கிறாங்க. You can simply apply 250 cross 480, then you will get directly Newton per mm square, or you can convert that into meter and then you can convert that meter into mm square. So இங்க நான் வந்து மீட்டரா கன்வெர்ட் பண்ணிருக்கிறேன். So 60 kilonewton, actually இது kilonewton, 60 kilonewton divided by 0.25 into 0.48. So finally I am getting 500 kilonewton per meter square. இதை நான் கன்வெர்ட் பண்ணும்போது எப்படின்னா into 10 to the power of 6 போட்டுக்கிறேன். நம்ம 0.5 into 10 to the power of 6 போட்டுக்கிறேன். ஏன்னா மீட்டர் ஸ்கொயரை நான் இப்போ மாற்றும் போது into 10 to the power of -6 வரும், because 1 meter is equal to 1000 mm. So இது வந்து மீட்டர் ஸ்கொயர்ல இருக்கு. So மீட்டர் ஸ்கொயர் போது 10 to the power of 6 mm. So 1 mm is equal to 10 to the power of -6 இந்த சைட்ல வரும்போது. So that அப்படிதான் வந்துட்டு உங்களுக்கு இது கேன்சல் ஆகி 0.5 மெகாபாஸ்கல் அப்படின்னு. யூனிட் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நீங்க ஃபார்முலா போட்டுருவீங்க, பட் யூனிட்ல கன்ஃபியூஸ் ஆவீங்க. அந்த மாதிரி யூனிட்ல கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. உங்களுக்கு அப்படி கன்ஃபியூஷனா இருக்குதுன்னா இந்த 60 இருக்கா, 60 into 1000 போட்டுட்டு mmலயே வச்சிடுங்க. நான் சொல்லியிருக்கிறேன் இல்லையா, நியூட்டன் பர் mm ஸ்கொயரும் மெகாபாஸ்கலும் ஈக்குவல்ட்டு. ஸோ இது வந்து நியூட்டன் ஆயிடுச்சு, இது வந்து mm ஸ்கொயர் ஆயிடுச்சு. அப்படியே நீங்க கேன்சல் பண்ணாலும் கேன்சல் பண்ணி ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். Gate you will have calculator. The problem என்ன கொடுத்துருக்காங்கன்னா, a steel beam I beam section is subjected to a bending moment of 96 kilonewton meter. The moment of inertia of the beam section is 24,000 centimeter per 4. The bending stress at 100 mm above the neutral axis of the beam in megapascal will be. Okay, உங்களை வந்துட்டு என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா, neutral axis or the bending stress at 100 mm above the neutral axis of the beam. So they are asking about the bending stress. Bending stress na F. They are asking about the F. F எதுல வரும், எந்த formulas ல வரும்? It is a bending theory formula. M by I is equal to F by Y is equal to E by R.
இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க given datas என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா bending moment they have given and moment of inertia they have given and about the neutral axis above the neutral axis என்னன்றதை ஸ்ட்ரைட்டாவே கொடுத்துட்டாங்க. You don't want to find about the neutral axis, so y also given, but they didn't give any data regarding E and R, Young's modulus as well as radius of curvature இது ரெண்டும் கொடுக்கல. ஸோ நம்ம இந்த டேர்ம்ஸை வந்துட்டு இந்த ஃபார்முலால நெக்லெக்ட் பண்ணிடுறோம். So we are considering only m by I is equal to f by y to determine f. So we have all the given data, so we have to just simply substitute into the problem. Actually we have some confusions with the meter and centimeter as well as in mm. So அவங்க வந்துட்டு எல்லாத்தையுமே வந்து different unitsல கொடுத்து confusions கொடுத்துருக்காங்க. So we have to be very careful while solving the problem. So bending moment அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா 96 kilonewton மீட்டர்ல இருக்கு. So 96 into நான் கிலோ நியூட்டனுக்கு கிலோக்கு வந்துட்டு 1000 போடுறேன். கிலோ 1 kilo is equal to 1000. 1 kilonewton கிலோவை வந்துட்டு 1000ல வந்துட்டு இன்டிகேட் பண்ணுவாங்க. So 1 kilonewton is equal to 1000 newton. So I'm representing this kilo in terms of newton itself. So 1000 நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டேன். அப்புறம் மீட்டர் இருக்கு. நம்மளுக்கு யூனிட் வந்து மெகா பாஸ்கல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மெகா பாஸ்கல் அப்படின்றது நத்திங் பட் நியூட்டன் பர் mm square. So we need to find the bending stress in terms of newton per mm square. So மீட்டர்ல இருக்கிறத நம்ம mm கன்வெர்ட் பண்ணும். You know the unit for meter to mm, nothing but 1 meter is equal to 1000 mm. So I need to simply multiply 1000 with the 96 to convert the meter into mm. So I have converted kilonewton to newton as well as meter to mm. First step, I have converted this bending moment according to the question unit. Okay. Then I is moment of inertia. Moment of inertia they have given straightly like 24,000. So 24,000 இட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. But it is in centimeter per 4. நல்லா நோட் பண்ணுங்க, centimeter per 4. We need to convert everything with respect to mm. So 1 centimeter is equal to 10 mm. So now just simply 10 to the power of 4 போட்டேன்னா எனக்கு இது mm ல convert ஆயிடும். Then I need to find out the bending stress. Actually I don't have space here, so I have written like this. So F divided by y. Y வந்து அவங்க ஸ்ட்ரைட்டாவே வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. நியூட்ரல் ஆக்சிஸ்க்கு மேல இருக்கிற டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. They didn't give the overall depth. They given exact value for y. So y வந்துட்டு 100 mm ல இருக்குது. நம்மளுக்கு mm ல தான் வேணும் ஆன்சர். Because megapascal is otherwise called as Newton per mm square. So I have converted everything in with respect to Newton and mm square. So இப்போ வந்துட்டு y வந்து 100. So 100 mm போட்டிங்கன்னா F வந்து எல்லாம் கேன்சல் ஆகி 40 megapascal வரும். So this is the bending stress for this question. So உங்களுக்கு a beam of 50 mm diameter is simply supported at both ends and has an effective span of 6 meters. It carries two loads of 50 kilonewton each at 1/3 of span. The section modulus of the beam and the quarter span is கொடுத்திருக்காங்க. So section modulus அப்படினாலே straight away formula pi r cube divided by 4. So இதை represent பண்ற விதம் வந்து z அப்படின்ட்டு represent பண்ணுவாங்க. So r வந்துட்டு you have a diameter. So r நீங்க convert பண்ணிடலாம் divided by 2 d by 2 போட்டா r கிடைச்சது. So 50 divided by 2 and why they have multiplied 100 means it is in mm. We need it in centimeter cube. So not, it's a mistake. 10 alla multiply பண்ணிக்கணும். Multiply பண்ணி the whole cube divided by 4 போட்டிங்கன்னா the straight away answer 12.27 centimeter cube. Okay. So section modulus oda straight formula pi r cube by 4. ஞாபகம் வச்சுக்கோங்க. A solid straight steel rod of diameter 100 mm is bent in single curvature into a circular arc by a moment of 50 kilonewton meter applied at its ends. If elastic modulus E
For steel is 2 into 10 to the power of 5 megapascal. The radius of curvature of the arc assuming pi is equal to 3.14 is what is the value? So நம்ம first given data தெரிஞ்சிடுச்சுனா bending theory தான்ன்றது நமக்கு நல்லா clear-ஆ தெரிஞ்சிடுச்சு. They are asking about the radius of curvature. So radius of curvature இருக்கிற ஒரே formula வந்து பாத்தீங்கன்னா bending theory. So m by I is equal to f by y is equal to e by r. So radius of curvature வந்துட்டு er அதுல தான் இருக்கு. And நம்மளுக்கு என்னென்ன given datas கொடுத்திருக்காங்கன்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு எது தேவை இல்லை இந்த ஃபார்முலால இருந்துன்றது நமக்கு தெரிஞ்சிடும். So m கொடுத்திருக்காங்க. So we have m in the given data. அப்புறம் diameter அதாவது section என்ன அப்படின்றது கொடுத்திருக்காங்க. So we can determine moment of inertia from that. So f bending stress னு ஏதாவது ஒரு வார்த்தை அங்க கொடுத்திருக்காங்களா? இல்ல. So that there is no bending stress. So y also we can determine from this section. And then E they have given elastic modulus கொடுத்திருக்காங்க. Radius of curvature we need to determine. So இதுல வந்துட்டு f இல்ல. So unnecessarily we don't want to get into this for equation. So நம்ம இந்த terms வந்துட்டு நம்ம neglect பண்ணிட்டு m by I is equal to e by r எடுத்துக்கிட்டு நம்ம solve பண்ணலாம் because we don't have bending stress here. So I என்றது moment of inertia. Moment of inertia ஓட formula for circular section க்கு என்ன அப்படின்னா pi d power 4 divided by 64. இது நீங்க slenderness ratio படிக்கும் போதே வந்துட்டு உங்களுக்கு இது வந்துட்டு நான் clear out tabulation formula கொடுத்திருக்கிறேன். So you have to know about this. Pi d power 4 by 64. D வந்து diameter உங்களுக்கு straight ஆ கொடுத்திருக்காங்க. mm ல இருக்கு. நான் எல்லாத்தையுமே with respect to meterல கண்டுபிடிச்சி at last ல mm ல convert பண்ணிக்கிறேன். நீங்களும் அது மாதிரி பண்ணிக்கலாம். இல்ல straight ஆ mm லயே எல்லாத்தையும் வச்சு கூட போடலாம், தப்பில்லை. So நீங்க mm ல வச்சு கூட ட்ரை பண்ணுங்க. யூனிட்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். So mm ல இருக்கு. நான் மீட்டர்ல போடுறதுக்காக 1 meter is equal to 1000 mm. நான் வந்துட்டு mm வந்துட்டு மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணும்போது 1 by 1000 அப்படின்னு வரும். 1 by 1000 மீட்டர்னு வரும். So மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்கிறேன். So 100 by 1000 போட்டோம்னா 0.1 power 4 வரும். Then the value is in meter. Then I கிடைச்சிடுச்சு. E straight away கொடுத்துட்டாங்க. மெகாபாஸ்கல் நியூட்டன் per mm square அப்படின்றது. அடுத்தது R மட்டும் நான் கண்டுபிடிக்கணும். So m வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 கிலோ நியூட்டன். நான் வந்துட்டு நியூட்டன்ல மாத்திக்கிறேன். ஸோ ஏன்னா வந்துட்டு நியூட்டன் per meter square வந்துட்டு E இருக்குது. ஸோ I have to convert this into Newton. பட் நான் எல்லாத்தையுமே மீட்டர்ல தான் வச்சிருக்கிறேன். ஸோ 50 into 1 கிலோ நியூட்டன் is equal to 1000 நியூட்டன். ஸோ நான் வந்து 1000 மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ 50 into 10 to the power of 3. அடுத்தது E வந்துட்டு 2 into 10 to the power of 5 into 10 to the power of 6. 6 வந்துட்டு எதுக்கு போட்டிருக்கிறேன்னா into 10 to the power of 6 வந்துட்டு மெகாபாஸ்கல். மெகாபாஸ்கல் அப்படின்றது வந்துட்டு 1 மெகாபாஸ்கல் 1 மெகா is equal to 10 to the power of 6. ஓகேவா? ஸோ 1 giga is equal to 10 to the power of 9. ஸோ 1 மெகாபாஸ்கல் அப்படின்றது straight away equal to Newton per mm square. But 1 megapascal வந்துட்டு இன்னொரு விதமாகவும் சொல்லலாம்னா 10 to the power of 6 Newton per meter square. Pascal Newton per meter square. எல்லாத்தையுமே மீட்டர்ல வச்சிருக்கிறதுனால into 10 to the power of 6 வந்துட்டு இங்க மல்டிப்ளை பண்றேன். ஸோ இந்த 10 to the power of 6 இதுவும் கேன்சல் ஆயிடும். ஸோ இது எல்லாத்தையும் நீங்க வந்துட்டு சால்வ் பண்ணி போட்டீங்கன்னா 19.6 மீட்டர்னு வரும். Then finally I have to convert this in terms of mm because questionல வந்துட்டு உங்களுக்கு mm ல தான் கேட்டுக்கிறாங்க. So 1 meter is equal to 1000 mm. So 1000 வந்துட்டு இது கூட மல்டிப்ளை பண்ணனா எனக்கு corresponding answer வந்துட்டு கிடைச்சிடும். That's it. When a load of 30 kN is applied vertically downward at the free end of a cantilever span 5 meter, if the elastic modulus of the cantilever is 30 gigapascal and the section has a width of 0.3 meter and a depth of 0.6 meter, then the elastic deflection is இது வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த இது மாதிரி டிஃப்ளெக்ஷன் அப்படின்றது வந்துட்டு உங்களுக்கு கேட்டாங்க அப்படின்னாலே யூ ஹேவ் டு ரிமெம்பர் தட் ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் ஃபார்முலாஸ். உங்களுக்கு வந்துட்டு இது வந்துட்டு ஒரு கேன்டிலிவர் பீம் சொல்லிட்டாங்க, ஃப்ரீ எண்ட்ல கொடுத்துருக்குது, லோட் ஆக்ட் ஆகிருக்குது. நான் உங்களுக்கு ஃபர்ஸ்டே சொன்னேன், உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாவே டிஃப்ளெக்ஷன்ஸ் கேட்கலாம், உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாவே ஸ்லோப் கேட்கலாம். ஸோ நீங்க வந்துட்டு அந்த ஸ்ட்ரெயிட்டா இந்த ஃபார்முலா மட்டுமாவது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. கான்செப்ட் வைஸ் உங்களால வந்துட்டு இந்த பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம போட்டு, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா W into L. W into Lனா 30 into 5. 30 into 5 என்னது 0, 15, 150. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இது ஹைட்டு. ஸோ இதை வந்துட்டு நம்ம எப்படி ஏரியா, நான் டிஃப்ளெக்ஷனுக்கு என்ன சொன்னேன், ஏரியா இன்ட்டு பெண்டிங் மூமெண்ட் ஏரியா இன்ட்டு சிஜி ஆஃப் தட் செக்ஷன் டிவைட் பை விஐ சொன்னா.
So area என்னது half into இது வந்து triangular தான் bending moment diagram, half into 150 into 5 into CG of that section என்னது. So இதுல இருந்து up to the maximum deflection எங்க இருக்குது அப்படின்னா free end ல maximum deflection. So இது வந்து 2L by 3. So அப்போ வந்து 2 into L என்னது 5 divided by 3. ஓகேவா, divided the whole divided by the whole term divided by EI. So இது போட்டோம்னாலும் இதான் உங்களுக்கு ஆன்சர் வருது. Okay, I and E values கொடுத்துருக்காங்கன்னா you can apply that I and E values. Okay, so I and E values கொடுத்துருக்காங்க 30 gigapascal ல கொடுத்துருக்காங்க. As I said before, gigaன்றது 10 to the power of 9, so 10 to the power of 9 போட்டுரும். I வந்துட்டு இங்க வந்து உங்களுக்கு என்ன கேட்டுக்கிறாங்க, then the elastic deflection is. So deflection கேட்டுக்கிறாங்க. I வந்துட்டு cantilever beam, அதான் உங்களுக்கு வந்துட்டு section என்னன்னு சொல்லிட்டாங்க இல்லையா, span வந்து 5 meter அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. 0.3 width, depth வந்து 0.6. இது வந்து ஒரு rectangular section. So BDQ by 12 தான் I. போட்டிங்கன்னா I கிடைச்சிடும். So I value கிடைச்சிச்சுன்னா deflection தெரிஞ்சிடும். So deflection வந்துட்டு எப்பயுமே maximum mm ல தான் represent பண்ணியிருப்பாங்க. So நீங்க மீட்டர்ல கிடைச்சதுன்னா நீங்க அதை mm ல கன்வெர்ட் பண்ணிடுங்க. If yield stress of steel is 415 megapascal, then strain in steel reinforcement at the limit state of collapse shall be at least dash. For steel, the Young's modulus E is equal to 2 into 10 to the power of 6 megapascal. இது வந்து ஒரு IS 456 question. இது ரொம்ப important. இது வந்து ஒரு codal provision actually. அதாவது 0.002 plus Fy by 1.15 into ES. Actually இதை கேட்க மாட்டாங்க, பட் ஆனால் வந்துட்டு உங்களுக்கு இதில் கேட்டிருக்காங்க. இது ஒரு ரேர் கொஸ்டின். லைக் வந்துட்டு இது அதாவது உங்களுக்கு ஒரு ஸ்டீலோட ஒரு ஸ்ட்ரெயின் லிமிட், மேக்ஸிமம் லிமிட், அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த 0.002 plus Fy by 1.152. Yes, இது வந்து total elastic strain அப்படின்னு சொல்லுவாங்க. The total elastic strain of the steel அப்படின்ட்டு சொல்லுவாங்க the technical nameல. So 0.002 plus Fy by 1.15 into ES. So 0.002 plus இது வந்து bending stress அது அப்படின்ட்டு சொல்லுவாங்க. லைக் கோட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அந்த ஸ்டீலோட செக்ஷன் வந்து after experimenting with the steel rods materials, அதுல இருந்து இந்த 0.002 அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதாவது 0.2% proof stress அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 0.2% proof stress தான் இதுல ஆட் பண்ணிக்கிறாங்க. This is called the 0.2% proof stress. Okay, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா Fy by 1.15 into ES. Fy by 1.15 அப்படின்றது என்னன்னா sigma y by 1.15ன்றது factor of safetyக்கு போடுறது. ES ன்றது Young's modulus. ஸ்ட்ரெயின் அப்படின்றது வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா என்ன சொல்லியிருக்கிறேன், Young's modulus is equal to stress by strain ன்னு சொல்லியிருக்கிறேன் இல்லைங்களா. Young's modulus is equal to stress by strain. இங்க வந்துட்டு உங்களுக்கு ஸ்ட்ரெயின் வந்துட்டு கண்டுபிடிக்கணும். ஸ்ட்ரெயின் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா stress by Young's modulus. இங்கேயும் அதை தான் போட்டுருக்காங்க. இந்த ஸ்ட்ரெஸ் இந்த சிக்மா y அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டீலோட ஸ்ட்ரெயின், அந்த ஸ்ட்ரெஸ் தான் சிக்மா y அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு டிவைட் பை 1.15 எதுக்கு மேம் போட்டுருக்காங்க, அந்த 1.15ன்றது ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா உங்களுக்கு 0.87 Fy அப்படின்னுட்டு பார்த்தோம் இல்லைங்களா, அந்த கிரேட் ஆஃப் கான்கிரீட்ல கிரேட் ஆஃப் ஸ்டீல்ல வந்துட்டு எவ்வளவு வந்துட்டு நம்ம கோடல் ப்ரொவிஷன் படி பெர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ் வந்துட்டு எடுத்துக்கிறோம் அப்படின்னுட்டு அதான். அதாவது ஸ்ட்ரெயிட்டாவே நம்ம 415 வந்துட்டு எடுக்க போறது இல்லை. அந்த 415ல ஒரு குறிப்பிட்ட பெர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ் மட்டும் தான் எடுத்துக்கிறோம். அதுதான் 415 by 1.15. ஓகேவா. ஸோ இன்டூ யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் தி ஸ்டீல் வந்து 2 into 10 to the power of 6. Okay, so that is constant, that doesn't going to change. Then plus proof stress போட்டிங்கன்னா உங்களுக்கு strain in tensile reinforcement என்ன அப்படின்றது தெரிஞ்சிடும். 0.0038. Okay, same axial load for a short RC square column having cross section as 300 mm cross 300 mm and for diameter. So okay, for diameter 20 mm is near to. Okay, for diameter 4 steel rods போட்டுருக்காங்க. So 4 steel rods of diameters போட்டு இதுல வந்து safe load வந்துட்டு எவ்வளவு நம்ம கொடுக்கலாம். உங்களுக்கு செஷன் கொடுத்துட்டாங்க, நான் வந்து 300 cross 300 mm வந்துட்டு ஒரு செஷன் டிசைன் பண்றேன். அதுல நான் வந்துட்டு 4 ராட் கொடுக்குறேன். 4 ராட் வந்துட்டு 20 mm diameterல கொடுக்குறேன். M20 கிரேட் ஆஃப் கான்கிரீட் யூஸ் பண்றேன். Fe 4 and 5 கிரேட் ஆஃப் ஸ்டீல் வந்து நான் யூஸ் பண்றேன். எனக்கு வந்து நான் எவ்வளவு லோட் வந்து இதுக்கு நான் இந்த செக்ஷனுக்கு நான் கொடுக்கலாம் அப்படின்ட்டு நீங்க எனக்கு டிசைன் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. வெரி வெரி சிம்பிள் பேசிக் ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க.
stress is equal to என்ன சொன்ன load by area. உங்களுக்கு இப்ப என்ன கேட்டுக்கறாங்க load கேட்டுக்கறாங்க. அப்ப stress into area. அவ்வளவுதான். இத ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே stress into area. உங்களுக்கு இப்ப என்னெல்லாம் கன்சிடர் பண்ணனும் கான்கிரீட்டையும் கன்சிடர் பண்ணனும் ஸ்டீலையும் கன்சிடர் பண்ணனும். கான்கிரீட்டை கன்சிடர் பண்றது ஃபர்ஸ்ட் டேர்ம். அடுத்தது ஸ்டீலை கன்சிடர் பண்றது செகண்ட் டேர்ம். சோ இப்ப கான்கிரீட்டை கன்சிடர் பண்றதுனால கேரக்டரிஸ்டிக் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ரெஸ் தான் நம்ம எடுத்துப்போம் FCK. அடுத்து ஏரியா ஆஃப் தி கான்கிரீட். அடுத்தது ஸ்டீலை கன்சிடர் பண்ணும்போது FYன்றது பெர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ் இன் ஸ்டீல் அதை மட்டும் தான் எடுத்துக்கிறோம். அடுத்து ASTன்றது ஏரியா ஆஃப் ஸ்டீல். ஓகே சோ இதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த வேல்யூஸ் இருக்குது பாத்தீங்களா திஸ் இஸ் கால்ட் தட் பெர்மிசிபிள் திங் தட் அதாவது நீங்க என்டையர் 20 கிரேட் கான்கிரீட் எடுக்க போறது கிடையாது because we know that we are going to construct the structure for the safety. So அத மாதிரி நம்ம சேஃப்டி பர்பसेसக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது we can't take அப்படியே straight away 20 எடுத்து நம்ம கட்ட முடியாது. So நம்ம வந்துட்டு அத 0.4 அப்படின்றது அந்த factor of safety that we have given for that structure. We have seen this this values in the previous tables. Okay அடுத்து 0.67 FY அதையும் நீங்க வந்து இந்த டேபிள்ல செக் பண்ணி பாத்தீங்கன்னா கரெக்ட்டா தெரியும். சோ இத வந்துட்டு ஸ்ட்ரைட்டா நீங்க ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா ஏரியா ஆஃப் கான்கிரீட் என்னதுங்க 300 cross 300 போட்டிங்கன்னா அதுல ஆனா ஏரியா ஆஃப் கான்கிரீட் வந்து வெறும் 300 cross 300 மட்டும் இல்ல நல்லா கவனிங்க 4 ஸ்டீல் ராட் இருக்கு. நீங்க மைனஸ் பண்ணீங்கன்னா -4 into pi into r square pi r square போட்டோம்னா ஸ்டீல் ராட் வந்து சர்க்குலர் செக்ஷன்ல இருக்குதா சோ சர்க்குலரோட ஏரியா ஃபார்முலா வந்து pi r square போட்டு into A4 போட்டுக்கறாங்கன்னா 4 ராட் இருக்கிறதுனால 4 ஸ்டீல் ராட்ஸையும் மைனஸ் பண்ணாங்கன்னா நமக்கு எக்ஸாக்ட்டா ஏரியா ஆஃப் கான்கிரீட் என்ன அப்படின்றது தெரிஞ்சிடும். சோ தென் அத கொண்டு வந்து இத சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்புறம் நமக்கு ஸ்டீல் ராட்ஸ் எவ்வளவு ஏரியா அப்படின்றது தெரியும். அதையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துட்டு 1068 கிலோநியூட்டன் லோட் வந்து நீங்க கொடுக்கலாம். approximately you can fix that round that value to 1000. Okay that is how you have to find the safe load. While testing the strength of a steel beam, it is found that Poisson's ratio for steel is equal to 0.3 and Young's modulus of elasticity is equal to 2.1 into 10 to the power of 6. If the lateral strain of the beam is 1 unit, the longitudinal strain will be. The longitudinal stress for the same steel beam will be approximately. ரொம்ப simple. Strain தான் உங்களுக்கு கேட்டுட்டாங்க. Longitudinal strain கேட்டுட்டாங்க. Poisson's ratio கொடுத்துட்டாங்க. Young's modulus கொடுத்துட்டாங்க. So என்ன formula உங்களுக்கு Poisson's ratio க்கு lateral strain by longitudinal strain. So you know that Young's modulus கொடுத்துட்டாங்க. So Young's modulus கொடுத்துட்டாங்க, Poisson's ratio கொடுத்துட்டாங்க. இப்போ உங்க longitudinal strain மட்டும் கேட்டுட்டாங்க. Lateral strain வந்து 1 unit ன்னு கொடுத்துட்டாங்க. So இதுல இருந்து longitudinal strain கண்டுபிடிச்சாச்சா? Then அடுத்த question வந்து இத ரிலேட் பண்ணி இருக்குது. என்னன்னா longitudinal strain வச்சு நம்ம இப்ப longitudinal stress கண்டுபிடிக்கணும். So Young's modulus நம்ம கிட்ட இருக்கு. So Young's modulus value 2.1 into 10 to the power of 6 into longitudinal strain நம்ம previous questions ல கண்டுபிடிச்சிட்டோம் given dataல. So அது longitudinal stress. If the reinforcement steel provided for an RCC slab of volume 15 cubic meter is at 1%, then the quantity of steel required in kilograms அதாவது 1% வந்துட்டு steel வந்து provide பண்ணிக்கறாங்க. Okay, if reinforcement steel provided for RCC slab of volume total volume வந்து பாத்தீங்கன்னா 15 meter cube. அதுல 1% வந்து reinforcement steel கொடுத்திருக்காங்க. The quantity of steel required in kilograms. அப்ப நமக்கு வந்து குவாண்டிட்டில நமக்கு வந்துட்டு கிலோகிராம்ல வந்துட்டு எவ்வளவு ஸ்டீல் தேவை 1% தான் நான் ஸ்டீல் போட போறேன் அந்த 1% ஸ்டீல் வந்துட்டு கிலோகிராம்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. So it's a very common sense question. ரொம்ப ஜெனரலான question இது. நீங்க வந்து பாத்தீங்கன்னா 1% of 15 meter cube என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஸ்டீல் அதாவது 1 meter cube of ஸ்டீலுக்கு வந்துட்டு எவ்வளவு kg இன் யூனிட் கன்வர்ஷன் தான் 1 meter cube of steel வந்துட்டு 7850 kg. Okay அப்படின்னா 0.15 meter cube of meter cube க்கு எனக்கு வந்து எவ்வளவு kg of steel வேணும் அப்படின்றத நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா straight away உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். Then a 250 cross 250 mm RCC column is reinforced with 1% steel. So the permissible compressive stress of concrete and steel என்ன வேல்யூஸ்னு சொல்லிட்டாங்க. The actual load carrying capacity of the column in kilonewtons. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நான் செக்ஷன்லாம் கொடுத்துட்டேன். ஸ்டீல் கான்கிரீட்டுக்கு வந்துட்டு permissible compressive stress அவங்களே கொடுத்துட்டாங்க. நல்லா கவனிங்க permissible compressive stress அவங்களே கொடுத்துட்டாங்க. ஓகேவா? சோ நம்ம வந்துட்டு லோட் மட்டும் என்ன அப்படின்றத சொன்னா போதும். We know that formula and we have to find out what is the area of column and what is the area of steel, what is the area of concrete. Okay, we have found out
then we have to substitute that in the formula. Straight away given formula நம்ம substitute பண்ணிட்டோம்னா answer நம்மளுக்கு கிடைச்சிடும். Okay. Then the live load and dead load in a 3-storied residential building transferred through a single column is 12 ton and 18 ton respectively. The soil bearing capacity is 10 ton per square meter and the factor of safety is 1.5. The area of column footing is dash. அதாவது உங்களுக்கு ஏரியா ஆஃப் காலம் ஃபூட்டிங் கேட்டுக்கிறாங்க. ஏரியா அப்படின்னாலே நீங்க வந்துட்டு அந்த லோட் பை தட் ஸ்ட்ரெஸ் ஃபார்முலா தான். ஸோ லோட் பை ஸ்ட்ரெஸ்ன்றது இங்க ஸ்ட்ரெஸ் வந்து பியரிங் கெப்பாசிட்டி ஆயிடுச்சு. அதாவது சாயிலோட பியரிங் கெப்பாசிட்டியை தான் ஸ்ட்ரெஸ்ஸா சொல்லுவாங்க. ஃபேக்டர்ட் லோட்னா அவங்க ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டியை கன்சிடர் பண்ணிட்டாங்க. அவ்வளவுதான், வேற எதுவும் வித்தியாசம் இல்லை. ஸோ நீங்க மொத்த லோடையும் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும். மொத்த லோடு வந்து பாத்தீங்கன்னா 12 + 18. ஸோ அந்த மொத்த லோடு வந்து பாத்தீங்கன்னா ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1.5 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ப அதுக்கு கன்வெர்ட் பண்ணிடணும். ஸோ மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபேக்டர் டோட்டல் லோடு வந்து 45 டன் அப்படின்றது தெரிஞ்சிடும். தென் உங்களுக்கு சாயில் பியரிங் கெப்பாசிட்டி ஸ்ட்ரெயிட் அவே கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க 10 per square meter. ஸோ அதை வந்துட்டு நீங்க இதுல சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஏரியா ஆஃப் காலம் ஃபூட்டிங் என்ன அப்படின்றது தெரிஞ்சிடும். தட்ஸ் இட். வெரி வெரி சிம்பிள் கொஸ்டின். நீங்க இந்த மாதிரி ஏரியா லோடு சாயில் அது மாதிரி கேட்டாங்கன்னா நல்லா யோசிச்சுக்கோங்க. ஏரியா லோடு இந்த மாதிரி கேட்டாலே ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு லோட் பை ஏரியா அந்த ஃபார்முலா தான். அதான் மெயின். அந்த கான்செப்ட் தான் அப்படியே பிரிச்சு வந்திருக்கும். இந்த சாயில் பேரிங் கெப்பாசிட்டின்ற பேரு, பட் இந்த ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ யூனிட் தான் கொடுத்துருப்பாங்க பாருங்க. 10 per meter square அப்படின்றது என்னது? 10 per meter square அப்படின்றது என்னது? ஸ்ட்ரெஸ்ஸோட யூனிட் தான், வேற ஒன்றும் கிடையாது. ஓகேவா? ஏன்னா லோட வந்துட்டு நீங்க வந்துட்டு நியூட்டன்லயும் சொல்லலாம், டன்லயும் சொல்லலாம். அதுக்கப்புறம் இது வந்துட்டு ஏரியாவை வந்து ஸ்கொயர் மீட்டர்ல சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான், வேற எதுவும். At a rectangular beam section of size 300 mm cross 500 mm is loaded with a shear force of 600 kN. The maximum shear stress on the section in Newton per mm square is rectangular சொல்லிட்டாங்க. அப்பனா நீங்க maximum shear stress னு சொல்லிக்கறாங்க. அப்ப 1.5 நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். shear force அவங்களே கொடுத்துட்டாங்க straight away. சோ அதுல இருந்து shear force divided by area போட்டுட்டு so maximum shear stress என்ன அப்படிங்கறத நீங்க